மொழிவ வைரம் வாய்ந்த உள்ளீடு உள்ள பகுதியை மரம் என்றும், அப்படி உள்ளீடற்ற கூடாக இருக்கிற மரங்களை புல் என்றும் சொல்வது நம்முடைய மரம். அதான் புறக்காலனவே புல்லென மொழிவ. புறத்திலே மட்டும் வலிமை இருக்குமே தவிர உள்ளே உள்ளீடு இல்லாமல் கூடாக இருக்கும். அதுதான் புல் வகையை சார்ந்தது. நம்முடைய மூங்கில் அப்படிப்பட்ட தன்மையுடையது. அதனாலேதான் மூங்கிலை புல் வகையை சார்ந்தது என்கிறோம். அப்படிப்பட்ட மூங்கிலாலே செய்யப்படுகிற குழல், எனவேதான் அதற்கு புல் ஆங்குழல் என்று பெயர் வந்தது. ஆனால் சந்தன மரத்தினாலும் செங்காலி மரத்தினாலும் கருங்காலி மரத்தினாலும் வெண்காத்தினாலும் குழல்கள் செய்யப்பட்டன என்றாலும் கூட அவற்றையும் புல்லாங்குழல் என்றே வழங்குகிற மரபு வந்து விட்டது. எப்படி எள்ளிலிருந்து எடுக்கப்படுகிற நெய்யை எண்ணெய் என்று சொல்கிறோம், தேங்காயிலிருந்து எடுக்கப்படுகிற நெய்யை தேங்காய் நெய் என்று தானே சொல்ல வேண்டும். தேங்காய் எண்ணெய்ங்கிறோம். கடலை நெய் என்று சொல்லாமல் கடலை எண்ணெய்ங்கிறோம். மண்ணிலிருந்து எடுக்கப்படுகிற நெய்யை கடலை என்றோ மண்ணெய் என்றோ சொல்லாமல் மண் எண்ணெய் என்கிறோம். அப்படி எண்ணெய் என்பது எப்படி பொதுப்பெயர் ஆயிற்றோ அது போல குழல்களுக்கும், அது செங்காலி மரத்தில் செய்தாலும் கருங்காலி மரத்தில் செய்தாலும் வெண்கலத்தில் செய்தாலும் சந்தனத்தில் செய்தாலும் புல்லாங்குழலின் பொது பெயரை பெறுவதாயிற்று. இன்னும் பல வெளிநாடுகளில் கரடியினுடைய காலெலும்பின் குழல் வழியாகவும் பறவைகளின் உள்ளெலும்புகளில் இருக்கிற குழல்களின் வழியாகவும் புல்லாங்குழல் செய்திருக்கிறார்கள் என்ற செய்திகளும் கூட நம்மால் அறிய முடிகிறது. பொதுவாக திருமாலினுடைய அவதாரங்களில் ஒன்றாகிய கிருஷ்ணாவதாரத்தில் கண்ணன் தான் குழல் இசைத்து ஆனிரைகளை மேய்த்தார் என்று குறிப்பு உண்டு. கண்ணனுக்கு முன்பாகவே முருகப்பெருமான் குழல் இசைத்திருக்கிறார் என்ற செய்தியை திருமுருகாற்றுப்படையில் நேற்று நான் சொன்னேன். குழலன் கோட்டன் குறும்பல் ஏத்தன். கோடு என்பது ஒரு வகையான இசைக்கருவி, குறும்பல் ஏத்தன் என்பது பல்வேறு வகையான இசைக்கருவிகளை இசைக்கிறார் என்ற பொருளில் அமைந்திருக்கிறது. குழலன் என்றால் குழல் இசையையும் முருகப்பெருமான் இசைத்திருக்கிறார் என்பது வரலாறு. இது திருமுருகாற்றுப்படை குறிப்பு. இப்படி மிக தொன்மை சிறப்பு வாய்ந்த அந்த குழல் வழியாக ஆனாயனாயனார் என்ன செய்தார் என்பதுதான் 14வது பாடல். இது நாம் உண்மையாக சிந்திக்க இருக்கிற பாடல். எடுத்த குழல் கருவியினில் எம்பிரான் எழுத்தைந்தும் தொடுத்த முறை ஏழிசையின் சுருதி பெற வாசித்து தடுத்த சராசரங்களெல்லாம் தங்க வரும் தம் கருணை அடுத்த இசை அமுதளித்து செல்கின்றார் அங்கொரு நாள் என்று 14வது பாடல். எடுத்த குழல் கருவியினில் மேலே சொல்லப்பட்ட, நாம் இதுவரை சிந்தித்த இவ்வாறாக சொல்லப்பட்ட கருவியினில், அதான் எடுத்த குழல் கருவி என்றார். எடுத்த குழல் கருவியினில், அந்த புல்லாங்குழலில் அது எதை வாசித்தார் என்றால் எம்பிரான் எழுத்தைந்தும். எம்பிரான் எழுத்தைந்தும் பெருமானுடைய திருநாமமாகிய திருவைந்தெழுத்தை வாசிக்கிறார். எடுத்த குழல் கருவியினில் எம்பிரான் எழுத்தைந்தும் தொடுத்த முறை, தொடுக்கின்றார், இசையில் தொடுக்கிறார். திருவைந்தெழுத்தை இசையில் தொடுக்கிறார், முறையே தொடுக்கிறார். அந்த முறை என்பதுதான் அந்த நியதி. நாம் முன்பே பார்த்தது போல அந்த முத்திரை துளை வழியாக திருவைந்தெழுத்தை உள்ளே ஒலிக்க செய்து அதை அந்த 7 விரல்கள் வாயிலாக 7 துளைகளிலிருந்து முயற்சி வேறுபாட்டாலே மிக இனிமையாக வெளியே வருமாறு செய்கின்ற செயலை செய்கிறார். அதான் முறை. தொடுத்த முறை ஏழிசையின் சுருதி பெற வாசித்து. ஏழிசை தனி நமக்கு எல்லாருக்கும். ஏழிசை என்பது நம்முடைய தமிழிலே குரல், துத்தம், கைக்கிளை, ஊழை, இழி, விளரி, தாரம் என்பன தமிழிலே சொல்லப்பட்ட ஏழிசைகள். நான் மீண்டும் சொல்லுகிறேன், தமிழிலே சொல்லப்பட்ட ஏழிசைகள். இப்பொழுது
வழக்கார் ஒழிந்து போயின. எப்பொழுது கர்நாடக சங்கீதம் என்ற ஒரு இசை இங்கே தமிழகத்தில் வந்து அலை ஓங்கிற்றோ அப்பொழுது பண்டை தமிழ் இசை மரபாகிய இந்த குரல், துத்தம், கைக்கிளை, இழி, உழை, விளரி, தாரம் என்று சொல்லப்படுகிற ஏழிசைகளும் மறைந்து போயின. ஆனால் இந்த ஏழிசைக்கும் அந்த கர்நாடக சங்கீதத்தில் சொல்லப்படுகிற சரிகம பதனி இருக்கிறதோ அதற்கும் பெரிய வேறுபாடுகள் இல்லை. இந்த சுரத்தானங்களுடைய அமைப்புகளிலிருந்து வெளிப்படுத்துகிற தன்மையில் வேறுபாடு இருக்கலாம் இருக்கிற அவர்கள் என்ன செய்கிறார்கள், சரிகம பதனி என்று சொல்கிறார்கள். அந்த 7 சொற்களினுடைய சுருக்கம் தான் சரிகம பதனி என்பது. ச என்றால் சஜ்ஜம், ரி என்பது ரிஷபம், க என்பது காந்தார், மா என்பது பிரம்மம், ப என்பது பத்மம், த என்பது வைவகம், நீ என்பது நிஷாதம். இப்போ அந்த நம்ம தமிழில் உள்ள ஏழிசையை போல அங்கேயும் ஏழிசைதான். அந்த ஏழிசைதான் ஷட்ஜம், ரிஷபம், காந்தாரம், மத்தியம், பத்மம், தெய்வதம், நிஷாதம் என்றார். இந்த ஏழிசைகளை பற்றி காந்தர்வ வேதம் சொல்லுகிறது. அப்ப இவர் என்ன செய்கிறார், எடுத்த குழல் கருவியினில் எம்பிரான் எழுத்து 5 தொடுத்த முறையே தான். தொடுத்த முறைன்னு சொன்னேன். அந்த 5 எழுத்தை இவர் என்ன செய்கிறார், முத்திரை துளை வழியாக செலுத்தி 7 துளைகளின் வழியாக முயற்சி வேறுபாட்டினாலே இந்த முறைப்படி வெளியே வர செய்கிறார். தொடுத்த முறை 7 இசையில் பாடுகிறார். 7 இசையின் சுருதி பெற, அந்த இசையானது வெளியே வர வாசித்தல் என்பது இசைத்தல். வாசித்து தடுத்த சராசரங்கள் எல்லாம் சரம் என்பது அசைவது, அசரம் என்பது அசையாது, நிலைத்த தன்மையுடையது. இயங்குதலும் நிலைத்தலும், இயங்கு பொருளும் நிலைப்பொருள்களும் ஆகிய உயிருள்ள அத்தனை பொருள்களையும் இந்த இசை என்ன பண்ணுகிறது, தடுக்கிறது. என்ன தடுக்கிறது என்றால் என்ன பொருள் என்றால், ஒரு பறவை பறந்து கொண்டிருக்கிறது, ஒரு விலங்கு ஓடிக்கொண்டிருக்கிறது, ஒரு கன்று மேய்ந்து கொண்டிருக்கிறது, ஒருவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான் என்றால் இவர்களெல்லாம் சரங்கள். அசரம் என்பது அசையாது ஒரு இடத்தில் நின்று கொண்டிருக்கிற மரம், செடி, கொடி முதலாளி. அப்போ இந்த சரம் அசரம் ஆகிய இந்த 2 கூட்டையும் தடுக்கிறது. இந்த இசையானது அவற்றை தங்களுடைய இயல்பில் செல்ல விடாமல் தன்னை நோக்கி இருக்கிறது. இசை தன்னை நோக்கி இருக்கிறது. எனவே அவை தங்களுடைய செயலில் தடுக்கப்பட்டிருந்தன. நம்ம முன்னாடியே பார்த்துக்கிறோம். செய்துவிட்ட பரமதேவன் தன்னுடைய மனைவியர் 3 பேருடன் காசியில் கங்கை நீராட செல்கிறார். அவ்வாறு செல்கிற போது 3 பேரும் போகிறார்கள். காயத்ரி, சாவித்திரி, சரஸ்வதி என்ற 3 பேரும் போகிறார்கள். அவ்வாறு நேரத்தில் சரஸ்வதி மட்டும் தங்கிவிடுகிறார். என்றால் வானவாரி ஒரு விஞ்சை மகளினுடைய இனிய ஓசையை கேட்டு நின்று விடுகிறாள். ஏன்னா அந்த இசையானது சரஸ்வதியை அந்த மூவோடும் செல்லாமல் தடுத்து விடுகிறது. அதுபோல எல்லா விலங்குகளாக இருந்தாலும், பறவைகளாக இருந்தாலும், ஊர்வலங்களாக இருந்தாலும், அசையாத மரத்தடி கொடிகளாக இருந்தாலும் அவையும் உயிருள்ளவைதானே. இந்த சரம் அசரம் ஆகிய அத்தனையும் தங்களுடைய செயலை செய்ய விடாமல் தடுக்கின்ற ஆற்றல் உடையது இசை. அதான் இசைக்குள்ள. அது பின்னாடியும் மிக விளக்கமாக சொல்ல இருக்கிறார். அதை இங்க சொல்வது தடுத்த சராசரம். வேறு வழியில் தங்களுடைய செயலை செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிற சரம் ஆகியவை அவ்வாறு அவை தொடர விடாமல் தடுத்த இசை. சராசரங்கள் எல்லாம் தங்க வரும் தம் கருணை, அவையெல்லாம் தன்னுடைய இவர் பாடுகிற இந்த கருணைத்தம் நிறைந்த இந்த இசையினாலே என்றால் அவற்றை அவ்வாறு நிலை பெறச் செய்கின்ற அளவுக்கு அவற்றோடு பொருந்துமாறு செய்கின்ற, தங்களுடைய செயலை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துகின்ற, அந்த பொருத்தமான செயலை செய்ய வைக்கின்ற
கருணை மிக்க பாடல். அதான் இங்க தம் கருணை அடுத்த இசை அமுது. எல்லா உயிர்களுக்கும் கொண்ட கருணையின் காரணமாக இவர் ஆணிரைகளைத்தான் மேய்க்க போகிறார் என்றாலும் ஆணிரை மட்டுமல்லாமல் எல்லா உயிர்களையும் தங்களுடைய இருந்து செய்ய விடாமல் வேறு வழியில் போக விடாமல் தடுத்து சரமாகி அனைத்தும் தங்க வருகிற அனைத்தும் பொருந்த வருகிற தம் கருணை அடுத்த இசை. அந்த இசையே இவருடைய அருள் வழியாக இவருடைய அன்பின் வழியாக நாம் முன்னே பார்த்தோம். பெருமானுடைய திருவடியில் கொண்டிருந்த அன்பின் சார்பாக பாடப்படுகிற இசைதான் அவருடைய உயிரை சென்றபடி பெருமானுடைய புகழை பாடாத சாதாரண இசைகள் கேட்பதற்கு இனிமையாக இருந்தாலும் அவை வெறும் புலன் உணர்வுக்கு இன்பம் தருவனமாக அமைவதாக நம்முடைய உயிர் சென்று தங்குகிற நிலையை தரப்படாது. நாம் ஒரு பாடலை பார்க்கிற பொழுது அன்புரு கானத்தின் இரவு துளை கருவி குழல் வாசனை மேற்கொண்டார் என்று 12வது பாடுகிறார். அதாவது இசையானது பெருமானுடைய திருவடி அன்புடன் கூடாத பொழுது அது இன்பமாக போய்விடும். நம்முடைய உயிரறிவு சென்று பண்ண வேண்டும் என்றால் அது பெருமானுடைய திருவடிக்காருடையதாக இருக்க வேண்டும். அதனாலேதான் இங்கே அவர் தம்முடைய கருணை திறம் பொருந்திய இசை அமுது அளித்து செல்கின்றார். இசையை அமுதம் என்று உருவகம் செய்கிறார். வைஃபை வருமா? இப்ப ஒலி சரியா இருக்காமா? சரி, இப்பதான் இந்த வைஃபை வருது. சரிம்மா. அப்போ இசை அமுது அளித்து செல்கின்றார். இசையாகிய அமுதத்தை எல்லாருக்கும் வழங்குகிறார். தம்முடைய கருணை தரத்தினாலே அங்கே இருக்கிற சரங்கள் அசரங்கள் அத்தனையும் தங்களுடைய செயலை செய்யாத வரையில் தடுக்கின்ற வகையில் இவருடைய இசையானது அவற்றை தடுக்கிறது. கருணை தரத்தோடு இவர் பாடுகிறார். எம்பிரான் எழுத்து 5 பாடுகிறார். அது இசை அமுதாகிறது. அமுதம் என்றால் என்ன? உண்டாரை நீண்ட காலம் வாழ வைக்க வல்லது என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் அமுதை பார்த்ததில்லை, உண்டதில்லை. என்றாலும் அமிர்தம் இப்படிப்பட்ட தன்மையுடையது என்பதை நாம் அறிவோம். அதுபோல இங்கேயும் இசை அமுது அளித்து செல்கின்றார். இசை அமுதினை எல்லா உயிர்களுக்கும் தம்முடைய கருணை தரத்தின் காரணமாக சரங்கள் அசரங்கள் அத்தனைக்கும் கருணை தரத்தின் அவற்றின் மீது கொண்ட கருணை தரத்தின் காரணமாக இவர் பசுநிறைகளைத்தான் மேய்க்கிறார். இவருடைய கருணை தரம் அந்த அளவில் நின்றிருக்க வேண்டும். ஆனால் அதையும் தாண்டி இது எம்பிரான் எழுத்தம் 5 உள்ளுரை பொருளாக பாடப்படுவதனாலே எல்லா உயிர்களையும் தடுத்து நிறுத்தி அவற்றுக்கு இந்த இசையை அமுதமாக அளிக்கிறார் என்று நம்முடைய தெய்வ சக்கரா குறிப்பிடுகிறார். இங்கே இந்த பாடலை நாம் சில சொற்களின் சிறப்புகளை பார்க்க வேண்டும். எடுத்த குழல் கருவி என்றார். எடுத்த குழல் கருவி என்றால் என்ன பொருள்? மேல் பாடல்களிலே சொல்லப்பட்ட குழல் கருவிகளுடைய புல்லாங்குழலினுடைய சிறப்புகள் அத்தனையும் பொருந்திய குழல் என்பது ஒரு பொருள். அடுத்து எத்தனையோ இசைக்கருவிகள் இருக்கின்றன. தோற்கருவி, துளைக்கருவி, நரம்பு கருவி, கஞ்சக்கருவி, மடற்று கருவி என்று நிரம்ப கருவிகள் இருக்கின்றன. அந்த கருவிகளெல்லாம் முதன்மை பெற்றதுனாலே இந்த குழலை எடுத்த குழற்கருவி என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். நான் மீண்டும் சொல்கிறேன். எடுத்த குழல் கருவி என்பதற்கு முதல் பொருள் இதுவரை மேல் சொல்லப்பட்ட, அதாவது கந்தர்வ வேதத்திலே சொல்லப்பட்ட
அந்த விதிப்படி செய்யப்பட்ட குழல் அதை எடுத்துக்கொண்டார். அந்த எடுத்த குழல் கருவியில எம்பிரான் எழுத்தைந்தும் பாடினார். அது முதற் பொருள். இரண்டாவது பொருள், எத்தனை வகையான இசைக்கருவிகள் இருக்கின்றன நமக்கு தெரியும். தோல் கருவி, துளைக்கருவி, கஞ்சக்கருவி, நரம்பு கருவி, விடத்து கருவி என்று சொல்லப்படுகிற அத்தனை கருவிகளிலேயும் மிக இன்றியமையாத மிகவும் முதன்மை வாய்ந்தது குழற்கருவிதான். அதனாலே எடுத்த குழல் என்று முதன்மை பெற்ற குழல் என்றும் கொள்ளலாம். இன்னொன்று, குழல் யாழ் ரெண்டும் மிக இனிமையான கருவிகள். குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொற்களாதவர் என்றும், குழலொலி யாழொலி கூத்தொலி ஏத்தொலி என்றுமெல்லாம் குழலும் யாழும் இருக்கிற பொழுது யாழை விடவும் குழலை சிறப்பாக சொல்கிறார். யாழ் என்ற ஒன்று நமக்கு தெரியும். நம்முடைய தமிழ்நாட்டுக்கே உரிய மகர யாழ், சகோட யாழ், செங்கோட்டு யாழ், பேரி யாழ் என்று இந்த நரம்புகளினுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப யாழ்களினுடைய பெயர் மாறும். மிக இனிமையான இசைக்கருவி. அந்த யாழும் குழலும் தான் மிக இனிமையான இசைக்கருவிகள். அந்த ரெண்டிலும் கூட குழலைத்தான் மொழி சொல்கிறார்கள். குழல் இனிது யாழ் இனிது என்ற அந்த வகையிலும் முதன்மை பெற்று விளங்குகிற அந்த குழற்கருவியை நம்முடைய ஆனாய நாயனார் எடுத்த குழல் கருவியினில் எம்பிரான் எழுத்தைந்தும். அப்போ பாடுபொருள் வேண்டும் அல்லவா? வாயால் பாடுகிற பொழுது சொற்கள் வெளியே வருகிறது, நமக்கு பொருள் புரிகிறது. அப்போ இந்த துளைக்கருவிகள் வெளியாக இருக்குது. நாதஸ்வரமாக இருக்கலாம், புப்பாக இருக்கலாம், சங்காக இருக்கலாம், பெரிய வங்கியமாக இருக்கலாம். அதே போல பல்வேறு வகையான இசைக்கருவிகள் இருக்கின்றன, துளைக்கருவிகள். அதுல இந்த குழல் வழியாக வருகிற பொழுதும் எடுத்த குழல் கருவியினில் பாடுபொருளாக எதை எடுத்துக் கொள்கிறார் என்றால் எம்பிரானுடைய திருநாமமாகிய திருவைந்தெழுத்தை சொல்லுகிறார். அதாவது எடுத்த குழல் கருவியினில் எம்பிரான் எழுத்தஞ்சும் தொடுத்த முறை எப்படி தொடுக்க வேண்டுமோ அந்த முறைப்படி தொடுத்து, அந்த முறையெல்லாம் தான் நான் முன்பே பார்த்தோம். அந்த ஏழிசையினுடைய இசையும் பொருந்துமாறு எடுத்தல் படுத்தல் நலிதெல்லாம் இருக்குண்டல்லவா, அந்த ஏழிசையின் சுருதியெல்லாம் பெற வாசித்து சராசரங்களை எல்லாம் அவை செய்ய விடாமல், அவை விரும்பிய செயல்களை செய்ய விடாமல் இந்த இசையானது மயக்கி அவற்றை தடுத்து நிறுத்தி தன்னுடைய கருணை தரத்தினாலே அவற்றுக்கெல்லாம் இசை அமுதளித்து, இசையினை அமுதமாக, அமுத இசை என்று சொன்னால் அமுதம் போன்ற இசை என்பது பொருள். பின்னாலே ஒரு இடத்துல அமுத இசை என்றார். அமுத இசைக்கும் இசை அமுதுக்கும் என்ன வேறுபாடு என்றால், அமுத இசை என்றால் அமுதம் போன்ற இனிமையான இசை என்பது பொருள். இங்க இசையே அமுதம் என்கிறார். இது உருவகம் என்று பெயர். இசை அமுத அளித்து செல்கின்றாராகிய ஆனாய நாயனார் அங்கோர் நாள் என்று வரலாற்றுக்குள்ளே வருகிறார். நம்முடைய தெய்வ சேக்கலார். அங்கு ஒரு நாள், அது மிக ஒப்பற்ற நாள். ஏனென்றால் அந்த நாளிலேதான் பெருமான் அவரை அழைத்து செல்ல இருக்கிறார். இன்னின்ற நிலையே நம்பாலனைவா என்று பெருமான் அவரை அழைத்து செல்கிறார். ஏன்னா இசை விரும்பும் போத்தனார் மிக விரைந்து ஓடி வந்து அந்த இசையை கேட்டு மயங்கி, எப்பொழுதும் இந்த குழல் வாசனையை நான் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக நீ என்னோடு வருக என்று அழைத்து செல்கிற நாள் தான் ஒப்பற்ற நாள். அதான் அந்த அங்கோர் நாள். இவ்வாறு தொடர்ந்து செய்து கொண்டு வருகிற காலத்தில், அதாவது ஆணிரைகளை நாள்தோறும் வைக்கப் போகிறார். போகிற பொழுதெல்லாம் குழல் இசைக்கிறார். அந்த குழல் இசை வழியை எம்பிரான் எழுத்தைந்தும் வாசிக்கிறார். அந்த எழுத்தைந்தும் வாசிப்பதனாலே சராசரங்கள் எல்லாம் தடுக்கப்படுகின்றன. இவர் கருணை தரத்தினாலே இசை அமுதை அளித்து எல்லா உயிர்களுக்கும் இசை அமுதை அளித்து வருகிறார். அவ்வாறு அளித்து வருகிற நாளில் ஓர் நாள். அந்த ஓர் நாள் என்பது மிக ஒப்பற்ற நாள் என்று நாம் கொள்ள வேண்டும். சாதாரணமாக ஒரு நாள் அல்ல, ஓர் நாள். ஒப்பற்ற நாளிலே வாசமலர் பிணை பொங்க தன்னை ஒப்பனை செய்து கொள்கிறார். எப்படி கண்ணப்ப நாயனார் கன்னி வேட்டைக்கு போகிற பொழுது தன்னை ஒப்பனை செய்து கொண்டாரோ, மிகச் சிறப்பாக தன்னை ஒப்பனை செய்து கொள்வார். நாம் படித்திருக்கிறோம் கண்ணப்ப நாயனாருடைய வரலாற்றிலே. அது போல இங்கேயும் நம்முடைய ஆனாய நாயனார் ஆணிரை மேய்க்கப் போகிற அந்த ஒப்பற்ற நாளிலே தன்னை இவ்வாறு ஒப்பனை செய்து கொள்கிறார், அலங்கரித்துக் கொள்கிறார். எப்படி? வாசமலர் பிணை பொங்க. மலர்னாலே அது வாசனை வீசினாதாங்க மலர். நாற்றம் இல்லாத மலரின் அழகின்னா என்பது ஒரு பாடல், இன்னா 40 என்ற ஒரு நூல். அதுல நாற்றம் இல்லாத மலரின் அழகு இன்னா. மலர் அழகாக இருக்கிறது, ஆனால் வாசனை இல்லை, அது துன்பமானது என்பார் கபிலர். நாற்றமில்லாத மலரின் அழகின்னா. ஏன்னா
கள்ளிப்பூக்கள் கூட அழகாக இருக்கும். அள்ளிக்கொள்வன்ன குறுமுகள் ஆயினும் கள்ளிமேல் கை நீட்டார் சூடும்பூ அண்மையால் என்று ஒரு பாடல்ல வரும். அள்ளிக்கொள்ளலாம் போல்கிற அளவுக்கு மிக அருமையாக பூத்திருந்தாலும் கூட கள்ளி மலர்கள் மேல் யாரும் கை நீட்ட மாட்டார்கள், பறிக்க மாட்டார்கள். காரணம் என்ன என்றால் அது சூடுகின்ற பூ இல்லை. ஏன் சூடுகின்ற பூ இல்லை என்றால் அது மனமில்லை. எனவே மனமில்லாத பூக்கள் மலர்களே இல்லை. இங்க பாருங்க, வாசம் மலர் பிணை பூங்க. பிணைன்னா பிணைக்கிறது. மலர்களை பிணைத்தால் பிணை. மாலைக்கு எத்தனை பேர் நமக்கு தெரியும். பிணை என்று சொல்லலாம், தொடையல் என்று சொல்லலாம், மாலை என்று சொல்லலாம், தொங்கல் என்று சொல்லலாம், அலங்கல் என்று சொல்லலாம். இப்படி மாலைக்கு நிறைய பெயர்கள் தமிழ உண்டு. தலையில் அணிவதற்கு ஒரு பெயர், தோழி அணிவதற்கு ஒரு பெயர், மாரில் அணிவதற்கு ஒரு பெயர் என்றெல்லாம் மாலைகளுக்கு பெயர் உண்டு. அதுபோல இந்த தொழில் வேறுபாட்டினாலே அவற்றுடைய பெயரும் மாறுபடும். அதுபோல இங்கே வாசமலர் பிணை பொங்க, நல்ல மனம் வீசுகின்ற மலரால் பிணைக்கப்பட்ட மாலையானது சிறந்து விளங்க. இது எங்க அணிய போறான்னு பாக்குறோம். வாசமலர் பிணை. பிணை என்றால் அது ஒரு வகையான மாலை, பிணைக்கப்படுவது. ஒவ்வொரு பூவையும் நல்ல மனமுள்ள மலர்களை எல்லாம் ஒன்றோடு ஒன்று பிணைக்கிறார்கள். அதனால அது பேர் பிணை என்று பெயர். அது பொங்க என்றால் சிறந்து விளங்க. அம்மா சிவமலரம்மா, ஐயா மியூட் எடுங்க ஐயா. ஐயா மியூட் எடுங்க ஐயா. சரி, எடுத்து. அதனால அந்த நல்ல மனமுள்ள மலர்களை பிணைக்கப்பட்ட ஒரு மாலை அது விளங்குமாறு தலையில் அணிய இருக்கிறார். அதுக்கு முன்னாடி அந்த மயிர் முடிதி, அவருடைய தலைமுடியெல்லாம் நன்றாக கோதி, இந்த சிக்கெடுத்தல் போல கோதி, மருங்கு உயர்ந்த தேசுடைய சிகழியினில், மருங்கு உயர்ந்த அந்த முடியை கோதியதற்கு பிறகு நன்றாக மேலும் உயரமான நிலையில் கட்டுகிறார். இந்த உச்சி குடுமின்னு சொல்றோம்ல, அது போல நீங்க அந்த திருமங்கலத்துல இருக்கிற அந்த சிலையிலும் சரி, அநாய நாயனாருடைய படங்களையும் பார்த்தாங்கன்னா அவருடைய தலைமையில அந்த முடியானது அப்படி மேல் நோக்கி சிகழியாக கட்டப்பட்டிருக்கும். சிகழி என்ன, உச்சியில் முடித்து கட்டிய குடுமி என்று பொருள். உச்சியில முடித்து கட்டி இருக்கிற குடுமி. முதல்ல மயிரை கோதினார். கோதியறப்புக்கு பக்கத்துல ரெண்டு பக்கத்திலையும் மேல் நோக்கி தூக்கி அந்த முடிய உச்சியில அதை முடித்து கட்டினாரு. அந்த சிகழிகையில், சிகழின்னா அதான் உச்சியில் முடித்து கட்டின குடுமிதான். அதுல செரிகண்ணி தொடை செருகி, செரி கண்ணி, கண்ணினா தலைமாலை, தலையில் அணிவது, தலையில் அணிகின்ற மாலைக்கு பேர் கண்ணி என்று பெயர். இந்த மார்பிள் அணிந்தால் அதுக்கு பேரு தார்னு பேர். கண்ணி என்றால் தலைமாலை.
கண்ணி கார்னரும் கொன்றை அப்படின்னு புறநானூர்ல ஒரு அடி வரும். பெருமான் சடாமுடி மேலே அணிந்திருக்கிற மலர் கொன்றை மாலை. அதே போல அவர் மார்பில் அணிந்திருக்கிறதும் கொன்றை மாலை தான். பெருமான் தன்னுடைய மேனி முழுவதும் கொன்றை அணிந்திருப்பார். வண்ண மார்பில் தாரும் கொன்றை என்று வரும். தார்னா மார்பில் அணிவது. இது இடத்தை நோக்கி வருகிற பெயர். சில இடங்களிலே தொடுப்பதனாலே தொடை என்றும் பிணைப்பதனாலே பிணையல் என்றும் பல வண்ணங்கள் மயங்கி இருப்பதனாலே மாலை என்றும் என்று இப்படி அந்த தொழிலாலே பெயர் வேறுபடும். கண்ணி அணிகிறார். எங்கே? உச்சியில் முடித்த அந்த குடுமியில செறி கண்ணி நன்றாக செறியப்பட்ட நெருக்கமா கட்டுறாங்க. செறிதல் என்றால் நெருக்கமாக கட்டப்பட்ட மாலை. அந்த கண்ணியினை தலைமாலையினை தொடை என்றாலும் தொடுத்தலாலே தொடை என்று பெயர். கண்ணியாக தொடுக்கப்பட்டது. பாருங்க, தமிழ்ல மாலைக்கு அவ்வளவு பேர் பாருங்க. தொடையல், பிணையல், அலங்கல், மாலை, பிணையல், தொங்கல் என்றெல்லாம் மாலைக்கு அவ்வளவு பேர் இருக்கு. அதுல இங்க கண்ணி தொடை என்றால் செறிகண்ணி தொடை செருகி நெருக்க கட்டப்பட்ட மலர்களால் ஆன கண்ணியினை, அந்த கண்ணியாக ஆக்கப்பட்ட மாலையினை தலையிலே செருகி இருக்கிறார். எந்த தலையில? மருங்கு உயர்ந்த சிகழியில மயிரை நன்றாக கோதி மருங்கு உயரமாக தூக்கி கட்டப்பட்ட தேசுடையன நல்ல விளக்கமான சிகழிகையில் அது உச்சி கொண்டையில கண்ணியை நன்றாக நெருக்கமாக கட்டப்பட்ட மாலையினால் மலர்களால் ஆகிய கண்ணியினை செருகி கொண்டிருக்கிறார். செருகி ஆடவர்களும் அந்த காலத்தில் தலையிலும் மார்பிலும் மாலைகள் அணிவது மரபாக இருந்தது ஒரு காலத்துல. அடுத்து என்ன செய்யறாரு பாருங்க. பாசிலை மென் கொடியின் வடம் பயில, பாசிலை மென் கொடியின் வடம் பயில நறுவிலி புனைந்து. பாசிலை என்றால் பசுமையான இலைகள். பசுமை இலைதான் பாசிலை. அந்த பசுமையான இலைகளோடு விளங்குகிற மென்மையான கொடிகள், பூங்கொடி. அந்த கொடியை வடமாக கயிறாக்கி அந்த கொடியே கயிறு போல கட்டுறாரு மேல தலையில. ஏன்னா இந்த கண்ணியை செருகி இருக்கிறார். மேலே சிகழியாக இருக்கிற அந்த முடி அவிழ்ந்து போகாமல் இருப்பதற்காக பசுமையான இலையோடு கூடிய கொடியே கயிறாக கருதி வடமாக்கி அதுல நறுவிலி புனைந்து. நறுவிலி என்பது ஒரு வகையான முல்லை நில மலர். முல்லைத்திணையினுடைய மரம்தான் நறுவிலி. அந்த நறுவிலி பூக்களை அந்த கொடியில செருகி புனைந்து சேர்த்து அழகாக கட்டி காசுடை நான் அதற்கு அயலே, அதற்கும் பக்கத்துல நன்றாக நீங்கள் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். மயிரை முதலில் கோதுகிறார். கோதியதற்கு பிறகு அதை சிகழிகையாக உச்சி குடுமையாக ஆக்குகிறார். அதுலதான் இந்த செறிந்த கண்ணி, எது வாச மலர் பிணை என்று சொல்றோம்ல, அத செறிந்த கண்ணியாக்கி நெருக்க கட்டிய தலைமாலை ஆக்கி அந்த கொண்டைய குடுமையிலே செருகி கொள்ளுகிறார். அது அவிழ்ந்து போகாமல் இருப்பதற்காக பாசிலேமன் கொடியின் வடம். வடம்னா கயிறு. இங்க கயிறு வர்க்கத்துல பசுமையான இலைகளோடு விளங்குகிற கொடி, பூங்கொடிய அதை கயிறாக கொண்டு பையில அதை கட்டி அதுல நறுவிலி புனைந்து. நறுவிலி என்னும் முல்லைத்திணை மரத்தினுடைய மலர்களை அதுல சேர்த்து கட்டி நறுவிலி புனைந்து காசுடை நான் அதற்கயலே, அதுக்கு மேல ஒரு கயிறு கட்டுகிறார். முதல்ல கொடியை கட்டுகிறார் வடமாக. அதற்கு மேலேயும் காசுடை நான் என்றால் அல்ல அழகான காசுகள் கோக்கப்பட்ட நான் ஒரு கயிறு. அது கயலே இந்த முதல்ல பசுமையான கொடியாராகிய ஒரு கயிறை கட்டி நறுவிலி புனைந்தார் அல்லவா, அதற்கு பக்கத்துல காசுடைய நான் என்றால் கயிறு. நான் ஒன்ற கருஞ்சுவலின் புறம் கட்டி கருமையான சூண்ட அவருடைய முடி, அந்த முடிக்கும் பக்கத்திலே அதையும் கட்டுகிறார். ஆக எந்த நிலையிலும் அவிழ்ந்து போகாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது அவர் மாடு மேய்க்க போகிறார்.
அங்கே நல்ல காற்று வீசலாம். அந்த நிலையில் அவருடைய முடி அவிழ்ந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக முதலில் கொடியாலே கட்டியவர், அதில் நறுவிலி புனைந்து கொடியாலே கட்டியவர். பிறகு காசுடைய கயிறு, காசுகள் கோக்கப்பட்ட கயிறு, அந்த கயிறை கருமையான பக்கத்துல இருக கட்டி கொள்ளுகிறார். அதான் இங்கே கசுடை நான் அதற்கு அயலே மேலே கட்டிய கொடிக்கும் பக்கத்துல கரும் சுருளின் கருமையாக சுருண்டு இருக்கிற தன்னுடைய முடியின் புறத்தே கட்டினார். அவ்வாறு அதாவது 2 இடத்துல மேல ஒண்ணு கட்டிப்பார், கீழே ஒண்ணு கட்டிப்பார், புறத்தே கட்டி. அடுத்த பாடல் போகிறோம். அதற்கு முன்னாலே இந்த நறுவிலி என்ற மலரை பற்றிய ஒரு சில செய்திகள். இது முல்லைத்தணையில விளங்குகிற ஒரு வகை மரம். இது பெரு நறுவிலி என்றும் சிறு நறுவிலி என்றும் 2 கூறுபாடுகளை உடையது. இது பூக்கிற தாவரம், பூக்காத தாவரம் சொல்லுவாங்க இல்லையா, அதுல இது பூக்கும் தாவரம் வகையை சார்ந்தது. இது நம்ம இந்திய நாட்டை விட பல வெளிநாடுகளில், அதாவது தாய்லாந்து போன்ற நாடுகளில் இது மூலிகையாகவும், இந்த மூலிகை மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகிறதாம். இது முதலில் தோன்றிய நாடு இந்தோனேஷியா என்று ஒரு குறிப்பை நாம் பார்க்க முடிகிறது. இது முல்லை நல்ல கருப்பொருளாகிய ஒரு மரமாக தமிழகத்தில் விளங்கி இருக்கிறது. இந்த நறுவிலி பூக்களை புனைந்து தன்னுடைய மாலைகளுக்கு இடையே புனைந்து அணிந்து கொள்வது முல்லை நில மக்களுடைய மரபாக இருந்தது என்று ஒரு குறிப்பை நாம் நறுவிலி என்ற தொடர் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நறுவிலி பூக்களை பச்சை கொடிகளோடு புனைந்து கொண்டு அதற்கும் பக்கத்துல காசுகள் கோக்கப்பட்ட நான் ஒரு கயிற்றை தன்னுடைய கருமையான அந்த முடி பக்கத்துல கட்டியிருக்கிறார், கட்டி கொண்டு புறப்படுகிறார். இப்படியெல்லாம் ஒப்பனை செய்து கொள்கிறார். இந்த ஒரு பாடல் ஒப்பனையும். அடுத்த பாடலும் வெண்கோடலில் 16வது பாடல் அவருடைய ஒப்பனையைத்தான் சொல்கிறது. வெண்கோடல் இலைச்சுருளில் பைந்தோட்டு விரை தோன்றி தன்கோல மலர் புனைந்த வடிகாதில் ஒளிதயங்க தின்கோல நெற்றியின் மேல் திருநீற்றின் ஒளி கண்டோர் கண்கோடல் நிறைந்து ஆறா கவின் விளங்க விசையணிந்து. இந்த 2வது பாடல்லையும் அவருடைய ஒப்பனை சொல்லப்படுகிறது. என்னெல்லாம் அணிந்து கொள்கிறாருன்னா, வெண்கோடல் இலைச்சுருளில், வெண்கோடல்னா வெண்காந்தள், காந்தள்ல 2 வகை உண்டு. வெண்காந்தள் செங்காந்தள் என்றும். செங்காந்தள் என்பது ரத்தம் போன்ற சிவப்புடையது. குறுந்தொகையினுடைய முதல் பாடல்லையே இந்த செய்தி வரும். குருதிப்பூவின் கொலைக்காந்தட்டே என்று வரும். குருதிப்பூவின் கொலைக்காந்தட்டே என்று குறுந்தொகையினுடைய முதற் பாடல். குருதிப்பூ ரத்தனமுடைய பூவாக விளங்கும் அந்த செங்காந்தள். இந்த செங்காந்தளுக்கு மாறுபாடு வெண்காந்தள். இவர் என்ன பண்றாரு, 2 மலரையுமே அணைகிறார். வெண்கோடல், கோடல் என்பது காந்தல் மலர்ல வெண்காந்தளுக்கு கோடல் பெயர். அதுபோல செங்காந்தல் தோன்றி என்று பெயர். தோன்றி இலக்கியங்களில் பல இடங்களில் தோன்றி என்ற சொல் வரும். தோன்றி என்றால் அது பெயர் சொல்லாக கொள்ள வேண்டும். அந்த பெயர் சொல்லாக கொள்கிற பொழுது தோன்றிக்கு செங்காந்தள் என்று பொருள். இவர் என்ன பண்ணுகிறார், வெண்கோடல் இலைச்சூழி இந்த வெண்காந்தளுடைய இலையை சுருட்டார். சுருட்டி அதுல பைந்தோட்டு நிறை தோன்றை, பைந்தோடுன்னா பசுமையான இதழ்களை உடைய, பசுமையான இதழ்கள் என்றால் பச்சை நிறம் இல்லை, கொஞ்சம் கூட வாடாத புதுமையான என்பது பொருள். பைந்தோடு, தோடு என்றால் இதழ்கள், தோடு உடைய செவியன் பார்த்திருக்கோம். பசுமையான இதழோடு கூடிய நல்ல மனம் வீசுகிற திரை என்றாலும் வாசனை என்பது பொருள். மனம் வீசுகிற தோன்றி செங்காந்தள் மலர். அந்த செங்காந்தள் மலரை வெண்காந்தள் இலையோடு சேர்த்து வச்சு அந்த தன் கோல மலர், அதனால தன்னா குளிர்ச்சியான, கோலம்னா அழகான மலர் தெரியும் உங்களுக்கு. அந்த செங்காந்தள் மலர் குளிர்ச்சியாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது. அந்த மலரை
வெண்காந்தல் இலை சுருளில் வைத்து கட்டி அதை தன்னுடைய காதில் அணிந்து கொள்கிறார். வடிகாதில் ஒளி தயங்க, அழகான காதுல, வடிகாதுன்னா நீண்ட காது என்று சொல்லுவார்கள், நீண்டு தொங்கிய காது என்று பொருள் உண்டு. ஆனால் வடி என்றால் அழகு என்ற ஒரு பொருள் உண்டு. வடிகாதில் என்றால் அவருடைய அழகான காதுல நல்ல விளக்கமாக இதை அணிந்து கொள்கிறாராம். எதை? வெண்காந்தல் இலை சுருள், வெண்காந்தல் இலையை சுருட்டி அதற்கிடையிலே செங்காந்தல் பூவினை வைத்து அதனை தன்னுடைய அழகான காதில் அணிந்து கொள்கிறார். எப்படி பாருங்க, இயற்கையாக கிடைக்கிற எல்லா பொருள்களையும் தான் அவர்கள் அணிந்து கொள்கிறார்கள், ஒப்பனை செய்து கொள்கிறார்கள். செயற்கை எதுவும் இல்லை. வெண்கோடல் இலைச்சுருளில் பைந்தோட்டு விரைத்தோன் எல்லாம் அந்த மலர்களுடைய இயற்கைக்கு அடைமொழிகள். தோன்றி என்றால் செங்காந்தல், தோன்றி என்றால் நல்ல வாசனை வீசுகிற செங்காந்தல், பைம்பொட்டு விரை தோன்றி என்றால் பசுமையான இதழ்களோடு கூடி மனம் வீசுகின்ற செங்காந்தல் மலர். அந்த செங்காந்தல் மலரை எதுல வச்சு சொல்றாருன்னா வெண்கோடல் இலைச்சுருள், வெண்காந்தளுடைய இலையை சுருட்டி அதுல இந்த தன்கோல மலர் புனைந்து குளிர்ச்சியும் அழகும் மிக்க இந்த செங்காந்தல் மலரை செருகி அதை தன்னுடைய வடிகாதில், நீண்ட காதில் அல்லது அழகான காதில் ஒளி வீசு மாற்றி கொள்கிறார். இந்த காதை சிறப்பினுடைய முதலுடைய செவியன் என்று பெருமானுடைய திருச்செவியில் சென்று சேர்வதற்காக தோளுடைய செவியனுக்கு பாடினார் என்று பாடுவார் சேர்க்கிறார். அதுபோல தன்கோலம் மலரும் வடிகாதில் ஒளி தயங்க, ஒளி தயங்க என்றால் ஒளி விளங்குமாறு என்பது பொருள். தயங்க என்றால் விளங்க, விளங்க. தின்கோல நெற்றியின் மேல் திருநீற்றின் ஒளி. அப்படியே இப்போ முதல்ல கொண்டை போட்டாரு குடுமி, அந்த குடுமியின் மேலே அந்த வாசமலர்ப்பனை விளங்குமாறு அதை கண்ணியாக்கி தன்னுடைய அந்த தொடையை தன்னுடைய தலையில் செருகி கொண்டார். அதன் பின்னாலே பசுமையான கொடியில நறுவிலியை சேர்த்து அதோடு கட்டி கொண்டார், புனைந்து கொண்டார். அதற்கு அயலையும் காசுகள் போக்கப்பட்ட ஒரு நாணினை, கயிறினை தன்னுடைய கருமையான சுருண்ட முடிக்கு பக்கத்திலே கட்டி கொண்டார். அடுத்தது இந்த வெண்காந்தல் மலருடைய இலையை சுருட்டி, வெண்காந்தல் இலையை சுருட்டி அதுல செங்காந்தல் மலரை சேர்த்து கட்டி அதை தன்னுடைய காதில் ஒளி தயங்குமாறு, ஒளி வீசுமாறு அணிந்து கொண்டாராம். எல்லா மலர்களும் புதுமையாக இருப்பதனாலே அது ஒளிமிக்க விளக்கம் உடைய மலர்களாக விளங்கும். அவ்வாறு விளங்க தின்கோல நெற்றியின் மேல் நல்ல திண்மையும் அழகும் உடைய அவருடைய நெற்றி. அவருடைய தோற்றப்பொழிவெல்லாம் பார்க்கிற பொழுது அவர் காவலராக விளங்குகிறார், ஆயர்களுக்கெல்லாம் காவலராக விளங்குகிறார், தலைவராக விளங்குவதனாலே அந்த எல்லா தன்மையும் உடையவராக விளங்குகிறார். அம்மா சிவமலர்மா மியூட் எடுத்துட்டு ஐயாவை பேச சொல்லுங்க அம்மா. தின்கோல நெற்றி என்றால் திண்மையும் அழகும் உடைய நெற்றியிலே அவர் திருநீர் அணிந்திருக்கிறார். அந்த திருநீற்றின் மீது அவர் விருப்பமுடையவர் என்பதை நாம் முன்பே 9வது பாடல்ல பார்த்திருக்கிறோம். தூய சுடர் திருநீர் விரும்பும் தொழும்புள்ளார். தூய்மையான திருநீற்றை விரும்புகின்ற, திருநீற்று தொண்டு செய்கின்ற தன்மையுடையவராக விளங்கினார் என்று நாம் பார்த்திருக்கிறோம். அதுல திருநீற்று தொண்டு என்றால் திருநீர் வீடு வேறு தரும் சாதனம் என்பதனாலும் அதை அவரும் நிறைய பூசியவர்களையும் கண்டுகளித்து அவ்வாறு திருநீர் நிரம்ப அணிந்தவர்களுக்கு அவர்கள் விரும்புகிற செயல்களை எல்லாம் செய்து கொடுக்கின்ற தன்மைதான் திருநீற்று தொண்டு. அந்த தொண்டை விரும்புகிற தன்மையுடையவர். எனவே இவரும் நிறைய பூசுகிறார். அதான் இங்கே தென்கோல நெற்றியின் மேல் திருநீற்றின் ஒளி
அவருடைய அழகான தென்மையான நெற்றியின் மேல் திருநீர் அணிந்திருக்கிறார். அந்த திருநீர் ஒளியை கண்டோர் யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களெல்லாம் கண்கோடல் கண் நிறைந்து கவின் விளங்க. கண்கோள் என்றால் அப்படியே கண்ணை கொள்ளுகிறது. அதாவது காணாத கண்ணென்ன கண்ணை கண்ணிமைத்து காண்பார்தம் கண்ணென்ன கண்ணை என்று பாடுவது போல அந்த திருநீற்றின் ஒளியை கண்டவர்கள் கண்கோடல் நிறைந்து, கோடல் என்றால் கொள்ளுதல், அவர்கள் கண் முழுவதும் நிறைந்திருக்கிறதா. பார்ப்பவர்களுடைய கண்களிலெல்லாம் அந்த கோலம். அதோடு மட்டுமல்லாமல் பார்த்தவர்கள் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது போல நிறைந்து ஆறாக்கவின். ஆறாக்கவின் என்றால் தவிட்டாத அன்பு, அளவுபடாத அழகு. கவின் என்றால் அழகு, அளவுபடாத அழகு. அந்த கண்கொள்ளா காட்சின்னு சொன்ன அளவா அதான் கண் கோடல் என்றால் கண்ணை கொள்ளுதல், கண்ணை கவர்ந்து கொள்ளுதல். கண்டவர்களுடைய கண்ணை கவர்ந்து கொள்ளுகிறது எது? இவர் அணிந்திருக்கிற திருநீற்றின் ஒளி. தென்கோல நெற்றியின் மேல் அவர் அணிந்திருக்கிற திருநீற்றின் ஒளியானது கண்டோர்களுடைய கண்களை கொள்ளுகின்ற தன்மையோடு பார்ப்பவர்களுக்கு அளவுபடாத அன்பை வளர்க்கிறது, அளவுபடாத அழகை தருகிறது. ஆறாக்கவின். ஆறாக்கவின் விளங்க விசை அணிந்து திருநீர் நெற்றியின் மேலே அணிந்திருக்கிறார். அது கண்பார்வர்களுடைய உள்ளத்தை கொள்ளை கொள்ளுகிறது. அவருடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டு அதோடு மட்டுமல்லாமல் அது ஆறாக்கவினோடு அளவுபடாத அழகோடு, இப்படிதான் அந்த அழகு இவ்வளவுதான் இருக்கும் என்று நாம் எடுத்து சொல்ல முடியாத அளவுக்கு அளவுபடாத அழகோடு அந்த திருநீற்று ஒளியை அவர் அணிந்திருக்கிற காட்சி நமக்கு வழங்குகிறது என்று இந்த 16வது பாடல் சொல்லுகிறது. அடுத்து நிறைந்த நீரடி மார்பில் நிறைமுல்லை முகை சுருக்கி. இந்த 6 பாடல்களும் நண்பர்கள் கொஞ்சம் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். என்ன கதை ஓட்டம் இல்லையே, ஒரு சுவை இல்லாமல் இருக்கிறதே என்றால் அவர் தன்னை ஒப்பனை செய்து கொள்கிற காட்சிகள் இவையெல்லாம். இவற்றையெல்லாம் புறந்தள்ளி விட்டு நாம் இந்த புராணத்தை பார்க்க முடியாது. இப்போ இவர் இன்றைக்கு என்ன ஒப்பனை செய்து கொள்கிறாரோ இந்த ஒப்பனையோடு தான் பெருமானோடு செல்ல இருக்கிறார். அவரையெல்லாம் பார்க்க வேண்டும். இந்த ஒப்பனைகளோடு அந்த இசை வாசித்துக் குழல் இசைத்துக் கொண்டிருக்க பொழுது அந்த குழலிசை பெருமானுடைய திருச்செவியை சென்று சார அவர் அங்கிருந்து இவர் அழைத்து செல்கிறார் அல்லவா. அப்போ பெருமானோடு அழைத்து செல்லப்படுகிற அளவுக்கு தன்னுடைய தோற்றத்தை மாற்றிக் கொள்கிற அளவுக்கு இந்த பகுதி அமைந்திருக்கிறது என்று நாம் கொள்ள வேண்டும். ஏன் இப்படியெல்லாம் ஒப்பனை செய்து கொள்ள வேண்டுமா மாடு மேய்க்க போறவர்கள் என்றால் அது காரணம் அல்ல. உண்மையில் என்ன காரணம் என்றால் இங்கே இவர் பெருமானோடு 2.5 கலக்க இருக்கிறார், அவரோடு செல்ல இருக்கிறார். அந்த நிலையில் தன்னை ஒப்பனை செய்து கொள்வதாக நாம் கொள்ள வேண்டும். எனவே இந்த 6 பாடல்களும் ஒரு தொடர்புடையவை. 13வது பாடலிலிருந்து 18வது பாடல் வரை இருக்கிற செய்திகள் ஒரு தொடர்புடையவை. அதுபோல பின்னாலே அவர் எப்படியெல்லாம் இந்த குழலில் இசைத்தார் என்பதை சொல்கிற இசை நுட்பங்கள் எல்லாம் ஒரு தொடர்புடையவை. நாம் பின்னாலே பார்க்கிறோம். இப்போ நிறைந்த நீரணி மார்பில் நீர் அணிகிற பொழுது சும்மா ஏதோ தொட்டு வைக்கப்படாது. நிறைந்த நீர் அணி. அவர் மார்பில் அணிந்திருக்கிறார் என்றால் நெற்றியில் அணியவில்லையா என்பதை முதல் பாட்டிலே பார்த்துட்டோம். திருக்கோல நெற்றியின் மேல் திருநீற்றின் ஒளி. ஆக திருநீற்றின் ஒளி நெற்றியின் மேல் இருக்கிறது. நிறைந்த நீரணி மார்பில், அவருடைய மார்பிலையும் நிறைந்த நீர் அணிந்திருக்கிறார். அந்த நீரணிந்த மார்பில் நிறை முல்லை முகை சுருக்கி முல்லை மாலை அணிந்திருக்கிறார். முல்லை திணையில் உள்ளவர்களுக்கு அந்த திணைக்கு பேரே முல்லை என்ற மலரால் தான் வருகிறது. நம்முடைய மாநில பாகுபாட்டுக்கும் அந்த திணை பெயர்கள், குறிஞ்சி திணை, மலையும் மலை சார்ந்த இடத்துக்கு ஏன் குறிஞ்சி என்று பெயர் வந்ததென்றால் அந்த மலையும் மலை சார்ந்த இடங்களில் மலர்கின்ற மலர்களில் மிகச்சிறந்தது குறிஞ்சி மலர் தான். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கின்ற தன்மையுடையது. எனவே மற்ற மலர்களை விட குறிஞ்சி மலர் சிறப்புடைமையினாலே மலைக்கு குறிஞ்சியின் பெயர் வைத்தார்கள். அதுபோல கடலில் நெய்தல் கழி உப்பங்கழிகளில் கடற்கரை ஓரங்களில் மலர்கின்ற மலர்களில் நெய்தல் பூ. அந்த நெய்தல் பூவால தான் கடலும் கடல் சார்ந்த இடத்துக்கு நெய்தல் என்றே பெயர் வருகிறது.
எப்படி மலையும் மாயை சார்ந்த இடத்துக்கு குறிஞ்சி பூவால் குறிஞ்சி என்று பெயர் வருகிறதோ, அதே போல கடலும் கடல் சார்ந்த இடத்திற்கு அங்கே சிறந்து விளங்குகிற நெய்தல் பூவினாலே அந்த திணைக்கு நெய்தல் திணை என்று பெயர், நெய்தல் நிலம் என்று பெயர். அதே போலதான் இங்கே முல்லை, காடும் காடு சார்ந்த இடம், அதிலே சிறந்து விளங்குகிற மலர்களில் தலைவோ இருக்கலாம். எல்லா மலர்களையும் சிறப்புடையது முல்லை மலர். காடும் காடு சார்ந்த இடத்தை பொறுத்தவரை அதனாலே அந்த திணைக்கு முல்லை திணை என்று பெயர். அதுபோல நம்முடைய வயலும் வயல் சார்ந்த இடத்துக்கு மருத மரங்கள் சிறப்பு வாய்ந்தது, அதனாலதான் மருத திணை என்று பெயர். பாலைக்கு ஒரு இடம் இல்லை, நானில பாகுபாடு தான் நம்முடைய தமிழ்நாடு. பாலை என்பதற்கு இங்கே இடமே இல்லை, அதனால பாலைக்கு என்று தனியாக சில ஒழுக்கங்கள் சொல்லப்படுவதில்லை என்றாலும் பாலை என்பது ஒரு குறிப்பிட்ட கால எல்லையில் அந்த நிலை உண்டாகலாம். எப்படி என்றால் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் தெரிந்து நல்லியல் பிளந்து நடுங்குதையர் ஒருத்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் என்று பாலைத்திணைக்கு இலக்கணம் நம்ம கிட்ட இருக்கு. இப்ப நம்ம நானில பாகுபாடு என்று இல்லாமல் 5 திணை சொல்லப்படுகிறது என்றால் பாலை எப்படி பாலை நிலம் உண்டாகிறது என்றால், நம்முடைய பாலை என்பது இந்த அரேபிய நாடுகளில் இருக்கிற பாலையை போலவோ ராஜஸ்தான்ல இருக்கிற பாலையை போலவோ மணல் பரப்பு அல்ல, தற்காலிகமானதுதான். முல்லை நிலத்தில் மழை பெய்யவில்லை என்றால் மரஞ்செடி கொடிகள் எல்லாம் காஞ்சி போய் பாலையாக இருக்கும். மறுபடியும் மழை பொழிந்து விடுமானால் அது மீண்டும் முல்லையாக மாறிவிடும். அதுபோல குறிஞ்சி, மலையும் மலை சார்ந்த இடத்தில் நீண்ட காலம் மழை இல்லை என்றால் அந்த குறிஞ்சி பாலையாக மாறும். பிறகு மழை பொழியுமானால் அந்த குறிஞ்சி அந்த பாலை மீண்டும் குறிஞ்சியாக மாறிவிடும். அதான் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் தெரிந்து நல் இயல்பு இழந்து நடுங்கு துயர் உறுத்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் என்று தமிழ்நாட்டில் இருக்கிற பாலைக்கு இலக்கணம் வகுத்து வைத்தார்கள். அது சிலப்பதிகாரத்தில் உள்ளாடியது. அந்த பாலை திணைக்கு கொற்றவையை கடவுளாகவும் வற்றல் ஓகை வளர்ந்த ஓமை முதலான மரங்கள் எல்லாம் அந்த திணையுடைய கருப்பொருளாகவும் சொல்லுகின்ற இலக்கண பாகுபாடுகளும் உண்டு. என்றாலும் இந்த நானிலம்தான் நம்மிடம் சிறப்பாக சொல்லப்படுவது. அந்த வகையிலே இவர் முல்லைப்பூ அணிந்திருக்கிறார் என்றால் இவர் முல்லை திணைக்குரியவர். நிறைந்த நீரணி மார்பிலே நிறை முல்லை முகை, முகைன மொட்டு, முல்லை மொட்டுக்களை வரிசைப்பட கட்டி நெருக்கி கட்டி அணிந்திருக்கிறார். மார்பில் அணிந்திருக்கிறார். நிறைந்த நீரடி மார்பில், நிறைந்த நீர் அணிந்திருக்கிற அந்த மார்பிலே நிறை முல்லை முகை, முல்லையே வரிசையாக முல்லை மொட்டுக்களை, முல்லை முகை நிறையாக, முகைன மொட்டு முல்லை மொட்டுக்களை வரிசையாக நிறையாக கட்டி சுருக்கி என்றால் நெருங்க கோத்து செறிந்த புனை, சரிதான நெருக்கமாக கட்டப்பட்ட அந்த மாலை, அது வடம் புனை வடம் தாழ, வடம் என்றால் மாலை, அது தாழ்ந்து தொங்க மார்புல அந்த முல்லை மாலையை முல்லை மலர்களை நெருக்கமாக கட்டி ஒரு மாலை அணிந்திருக்கிறார். அந்த மார்பு முன்னாடியே நிறைந்த நீர் அணிந்த மார்பு, நிறைந்த நீர் அணிந்த மார்புல முல்லை முகை முல்லை மொட்டுக்களை வரிசையாக நெருக்கி கோர்த்து அந்த வடம் தாழ்ந்து போகிற அளவுக்கு நீளமாக மார்பில் தொங்குகிற அளவுக்கு அணிந்திருக்கிறார். கடந்தாழ திரள் தோளின் புடை, திரள் தோல் நல்ல திரண்ட தோல், அந்த திரண்ட தோள்களின் பக்கங்களிலே திரள் தோளின் புடை அலங்கல், அலங்கல்னாலும் மாலைதான். எத்தனை தமிழ் சொல்கள் பாருங்க மாலைக்கு. திரள் தோளின் புடை அலங்கல், அந்த திரண்ட தோள்களின் பக்கத்துல அலங்கல் என்றால் அசைகின்ற தன்மையுடைய அர்த்தம். மாலை அசைகிறதா அந்த அலங்கல் அரைந்த சுரும்பு இசை அரும்ப, அதுல அந்த அலங்கல்ல இருக்கிற மலர்களில் உள்ள தேனை உண்பதற்காக சுரும்புகள் மொய்க்க அது மலர்கிறது, அரும்பாக இருப்பது மலர்கிறது. தோளின் புடை அலங்கல் அரைந்த சுரும்பு, சுரும்புன்னா வண்டு,
அரைந்தன்னா ஒலிக்க செய்து தேனை உண்பதற்காக அதை சுற்றி கொண்டிருக்கிற சுரும்புகள் இசை அரும்ப அவற்றை அவை இசைக்க இந்த அரும்புகள் எல்லாம் விளங்க அரும்ப அரை உடுத்த மரவுரியின் அரை உடுத்த வரை இல்ல அரை உடுத்த அவர் இடையில எதை அணிந்திருக்கிறார்? மரவுரி அணிந்திருக்கிறார். அந்த காலத்துல மரவுரி அணிவது என்பது மரபு. மரப்பட்டைகளை ஆடையாக அணிவதுதான் மரவுரி. வர்க்கலை என்று சொல்வார்கள். வர்க்கலையின் வானை மாசடைந்த மெய்யானை கற்கை கணிகின்ற கரியா துயரானை என்று கம்பர் பாடுவார். இப்ப மர உரி என்பது ஒரு காலத்துல ஆடவர் அணிகின்ற ஆடையாக இருந்தது. அதுபோல தழை உடை என்பது மகளிர் அணிகின்ற ஆடையாக இருந்தது. இங்கே அரை உடுத்த மர உரியில் அவர் இடையிலே அணிந்திருக்கிற மர உரி, மரப்பட்டையினாலான ஆடை. அந்த மர உரியின் புறம், அதனுடைய புறத்தே தழையின் மலிதானை பூம்பட்டு பொய்ந்தசைய. தானே என்ன மேலாடை. தானே என்ற சொல்லுக்கு ஆடை என்று பொருள். இந்த இடத்துல மேலாடை என்ன? அறையில் கட்டியது மர உரி, அதற்கு மேலே அணிகிறார் என்றால் மேலாடை. அது தழையின் மலிதானை, அது தழையாலே கட்டப்பட்ட மேலாடையாக இருக்கிறது. மர உரியை இடையிலே அணிந்து அதன் மேலே மேலாடை ஒன்று அணிகிறார். அது தழையால் ஆனதாக இருக்கிறது. தழையின் மலிதானை பூம்பட்டு பொலிந்த செய்ய என்றால், பூம்பட்டுன்னா அவர் பட்டு குடியலால் ஒண்ணும் இல்லை. பூம்பட்டு என்பது அழகான என்பது அழகு என்ற பொருளை உடையது. அப்ப இந்த தானையான இந்த தலைகளால் ஆகிய இந்த மேலாடையானது மிக அழகாக பொலிந்து விளங்குகிறது. இப்ப இந்த பாடலில் சொல்லப்பட்ட செய்தி, அவருடைய மார்பில முல்லை மலர் மாலை அணிந்திருக்கிறார். நிறைந்த நீரணி மார்பில் நிறை முல்லை முகை என்றால் மொட்டுக்கள் என்பது போது, அதை சுருக்கி என்றால் என்ன பொருள்னா நெருக்கமாக கட்டி, செறிந்த புனைவடம், அடர்த்தியாக நெருக்கமாக கட்டப்பட்ட புனையப்பட்ட வடம் மாலை, அதை தாழ்ந்து தொங்க தன்னுடைய மார்பில் தாழ்ந்து பெரிய மாலையாக அணிந்து கொள்ள, அவருடைய திரண்ட தோள்களில் வரை தோல் மலை தோல் என்றெல்லாம் சொல்லல, அதுபோல திரண்ட தோள்கள், திரட்சியான தோள்களிலே குடை, அதனுடைய பக்கங்களில் அலங்கல் அரைந்த சுரும்பு இசை அரும்ப. அலங்கல் என்றால் அந்த மாலையில இருக்கிற மலர்களில இருக்கிற தேனை உண்பதற்காக வந்த வண்டுகள் இசைவாடி ரீங்காரித்து அவற்றை மலரச் செய்ய, அரை உடுத்த மர உரியின் அவர் தன்னுடைய இடையிலே அணிந்திருக்கிற மர உரி, அந்த மர உரிக்கு மேலே அந்த மர உரியின் புறம் என்றால் அதன் மேலே தழையின் மலிதானை, தழையினாலே ஆக்கப்பட்ட மேலாடையானது பூம்பட்டு மேலாடையானது மிக அழகான மேலான ஆடையாக பொலிந்து அழகோடு அசைகிறது. அசைய இவ்வாறெல்லாம் ஒப்பனை செய்து கொண்டே வருகிறவர். இந்த 18வது பாடல்ல தான் ஒப்பனை நிறைவுறுகிறது. சேவடியில் தொடுதோலும், காலில் செருப்பணிந்திருக்கிறார். செருப்பணிந்த காலோடு நம்முடைய பெருமான் பக்கத்திலே நின்றவர்கள் 2 பேர். ஒருவர் தன்னுடைய கண்ணை இழந்தப்பிய கண்ணப்ப நாயனார், இன்னொருவர் இந்த அநாய நாயனார். இவர்கள் 2 பேரும் செருப்பணிந்த காலோடு ஐயர் மருங்கு நின்றவர்கள், பெருமானுடைய பக்கத்தில் நின்றவர்கள். அதான் சேவடியில் தொடுதோலும், அவருடைய செமையான பாதங்களிலே, தொடுதோல் என்றால் செருப்பு என்பது பொருள். தொடுதோலும் செங்கையினில் வெண்கோலும், அவருடைய செம்மையான கைகளிலே மாடு மேய்ப்பதற்காக ஒரு கோல் வைத்துக் கொண்டிருக்கிறார். நம்ம இவரை கூட பார்த்திருக்கிறோம். சண்டேச நாயனாருடைய சொல்லுற பொழுது கூட அவர் கையிலேயும் ஒரு கோல் வைத்திருப்பார். சண்டேச நாயனாருடைய கையிலும் ஒரு கோல் இருக்கும். அது மாடு மேய்ப்பதற்காக ஓடியது. அதுபோல இவர் என்ன செய்கிறார்? சேவடியில் தொடுதோலும், அவருடைய கால்களிலே தோலினையும் செருப்பினையும், செங்கையினில் வெண்கோலும், அவருடைய சிவந்த கைகளிலே. இதெல்லாம் நம்ம வெறும் நிறமாக கொள்ளக்கூடாது. அவை செம்மையை செய்வது, அது செயல் பின்னாலே
மற்ற உயிர்களுக்கு பாசநீக்கம் செய்து வீடு பேற்றை தருகின்ற காரணத்தினாலே அவருடைய அடியை சேவடி என்றும் அவருடைய கையை செங்கை என்றும் குறிப்பிடுகிறார். சாதாரணமாக சேவடி என்றால் செம்மை அடி, சிவந்த பாதங்கள், செங்கை என்றால் சிவந்த கைகள். அந்த சிவந்த கைகளிலே வெண்கோல் வைத்திருக்கிறார். மேவும் இசை வேங்குழலும் மிக விளங்க இணை செய்யும் காவல்புரி வல்லாயர் கண்குடான் நிறை சூழ பூவலர்தார் கோவலார் நிறைகாக்க புறம் போந்தார். அப்பா ஒப்பனைகளை முடிச்சுட்டு வீட்டுக்கு வெளியே வர்றார். இப்பதான் என்ன செய்யறார்? சேவடியில் தொடுவோர் அணிந்து கொண்டார், செங்கையில் வெண்கோல் ஏந்தி கொண்டார். மாடு மேய்ப்பதற்காக இசைமேவும் வேங்குழலும் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். மேவும் இசை என்பது இசைமேவும். பெருமான் எழுத்தைந்தும் பாடுகிறார் அல்லவா? எம்பெருமான் எழுத்தைந்தும் தொடுத்த முறை பாடுகிறார் அல்லவா? அதை இங்கே மேவும் இசை, இசைமேவும் வேங்குழலும். வேங்குழல் பார்த்தீங்கன்னா, குழலுக்கு இங்க எடுத்துக்கொண்டது மூங்கில் தான். அதனாலதான் அதுக்கு பேர் புல்லாங்குழல் பெயர் இருந்து நான் சொன்னேன். வேங்குழலும் இசைமேவும் வேங்குழலும், இசை பொருந்திய, இசையை தருகிற, இன்னிசையை தருகிற, இசை அமுது அளிக்கிற, அமுத இசை வழங்குகிற வேங்குழலும் மிக விளங்க, மிகச் சிறப்பாக விளங்கி தோன்ற. இவருடைய தோற்றத்துல கடைசி பகுதி இது. அவருடைய காலில் செருப்படைந்திருக்கிறார், கையில் வெண்கோல் வைத்திருக்கிறார், இன்னொரு கையில இசையை தருகின்ற, எல்லா உயிர்களையும் தன்வசப்படுத்துகிற, உயிர்களை தன்வசப்படுத்துகிற, உடலை அல்ல, வெறும் புலனின்பமாக கழிகின்ற தன்மையோடு கூடிய இசை இல்லை, உயிரை தன்வசப்படுத்துகிற, அந்த உயிரை எப்படியெல்லாம் தன்வசப்படுத்தினார் என்பதை பின்னாலே நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். மிக அழகான பகுதி அதையெல்லாம். அவ்வாறு இசைமேவும் வேங்குழலும் மிக விளங்க இணை செய்யும் காவல்புரி வல்லாயர். இணை செய்யும் என்றால் இவர் கட்டளையிட்டபடி, இவர் ஏவலின்படி, இவர் சொல்லுகின்ற செயல்களை எல்லாம் செய்கின்ற. அதாவது இப்போ இவர் சொல்லுகின்ற செயல் என்னவாக இருக்கும்? மாடு மேய்க்கிற பொழுது அவற்றுக்கு தூய நறுமையான புல்லருந்த செய்ய வேண்டும், தூ நீர் உண்ண பருகுவதற்கு கொண்டு செல்ல வேண்டும், அப்புறம் காணூரை விளங்கினாலும் உரு நோய்களாலும் அவற்றுக்கு துன்பம் நேராமல் காப்பாற்ற வேண்டும். இவற்றை இவர் மட்டுமல்லாமல் இவருடைய கட்டளையின்படி இவருடைய ஏவலர்களாக விளங்குகிற கோவலர்களும் செய்கிறார்கள். அதைத்தான் இங்கே வினை செய்யும் காவல்புரி வல்லாயர் என்றார். ஆயர் என்றால் இடையர்கள், வல்லாயர் என்றால் நல்ல உடல் வலிமை உடையவர்கள். அவர்கள் காவல் புரிகின்றார்கள். எதன்படி? வினை செய்யும் என்றால் இவருடைய ஆணையின் வண்ணம், இவருடைய கட்டளையின் வண்ணம் வினை செய்கின்ற, இவரிட்ட பணிகளை எல்லாம் செய்கின்ற, காவல் புரிகின்ற வல்லாயர், நல்ல வலிமையான உடம்பை உடைய ஆயர்கள். அந்த ஆயர்களும் கண்டுடை ஆண் நிறை சூழ, கண்டோடு கூடியிருக்கிற பசு கூட்டங்களும் சூழ்ந்து வர. இந்த இடத்துல பாருங்க, இல்லை, நாம் பிரித்து கொள்ள வேண்டும். காவல்புரி வல்லாயரும் கண்டுடையான் இறையும், கண்டுடை ஆண் இறையும் சூழ. அதெல்லாம் எண்ணுமைகள் உள்ளே மறைந்திருக்கின்றன. எண்ணுமைகள் தொக்கன என்று இலக்கணம் சொல்லும். காவல்புரி வல்லாயர்களும் ஒன்று, கண்டோடு கூடியிருக்கிற பசுக்களும் ரெண்டு. எனவே அந்த ரெண்டும் மறைஞ்சிருக்குது. ஒரு சொல்லுக்குள்ள மறைந்திருந்தால் உண்மை தொகை என்று சொல்ல வேண்டும். இரவு பகல் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப இரவும் பகலும், அப்ப ஒன்றுக்குள்ளே மறைஞ்சிருக்கு, அது உண்மை தொகைன்னு வரும். இங்கே வல்லாயரும் ஒண்ணு, கண்டோடு கூடிய ஆனிரைகளும் ரெண்டு. அப்ப எண் நிறைய மறைந்திருந்ததுன்னா அது எண்ணுமைகள் தொக்கன. தொக்கன என்றால் மறைந்திருக்கின்றன என்பது பொருள். தொகை என்றாலே மறைந்திருக்கிறது என்பது பொருள். எந்த தொகையை வேண்டுமானாலும் இலக்கணத்தை நீங்க எடுத்து பாருங்க. பிறகு இதை சொல்லி பாட்டு முடிச்சு சொல்றேன். காவல்புரி வல்லாயரும் கண்டுடை ஆண் நிறை சூழ, கண்டுடை ஆண், கண்டோடு கூடி இருக்கிற பசு கூட்டங்களும் சூழ்ந்து வர. யார சூழ்ந்து வர? இவரை சூழ்ந்து வர. எப்படி? இவர் கையில காலில் செருப்பணிந்து இருக்கிறார், கையில மேய்ப்பதற்காக வெண்கோல் வைத்திருக்கிறார், இசை பொருந்தி இருக்கிற வேங்குழலை வைத்திருக்கிறார். இதையெல்லாம் மிக விளங்க வருகின்றவராகிய இந்த கோவலர், கோவலர் என்றால் பசுக்களை காப்பவர் என்பது பொருள் நேற்று நாம் பார்த்தோம். இந்த கோவலர்
வினை செய்யும் காவல் புரி வல்லாயர் சூழ. வினை புரியும் என்றால் தொழிலை செய்கின்ற இவர் இட்ட பணிகளையெல்லாம் சற்றும் குறையாமல் செய்கின்ற காவல் புரிகின்ற. புரிதல் என்றாலே இடைவிடாது செய்தல் என்பது நமக்கு நன்றாக தெரியும். காவல்துறையை நன்றாக வினை செய்யும் காவல் புரி வல்லாயர். காவல்துறையை செய்கின்ற வல்லாயர்களும் வலிமை பொருந்தி உடல் வலிமை புரிந்த ஆயர்களும் கண்டுடையான் நிறை சூழ கண்டோடு கூடியிருக்கிற பசு கூட்டங்களும் சூழ்ந்து வரவும் பூவலர்தார் கோவலனார் இவரை குறிப்பிடுகிறார். ஆனாயர கோவலனார் என்று கோவலன் என்றால் என்ன பொருள்? பசுக்களை காப்பவன் கோவாலனே கூட பார்த்து. ஆகாத்து ஓம்பி அப்பயன் அளிக்கும் கோவலர் வாழ்க்கையோர் கொடும்பாடில்லை என்பார் இளங்கோவடிகள். காத்து ஓம்பி பசு கூட்டங்களை எல்லாம் காப்பாற்றி பயன் அளிக்கும் பசுவினாலே கிடைக்கிற பால், தயிர், வெண்ணெய் முதலானவற்றை எல்லாம் மற்றவர்களுக்கு வழங்குகிற ஆகாத்து ஓம்பி ஆப்பயன் அளிக்கும் கோவலர் என்ற பசு கூட்டங்களை வளர்ப்பவர்களாகி ஆயர்களுடைய வாழ்க்கை கொடுமையான வாழ்க்கை இல்லை, இனிமையான வாழ்க்கை, செம்மையான வாழ்க்கை என்று இளங்கோவடிகள் குறிப்பிடுவார். அதுபோல இங்கேயும் காவல்புரி வல்லாயரும் கண்டுடைய ஆண்டையும் சூழ்ந்து வர பூவலர்தார் கோவலனார். பூ அலர் தார், தார்னாலும் மாலை. பூ அலர்தார் என்றால் பூக்கள் அலர்கின்ற நிலையில் அவற்றை மாலையாக்கி அணிந்திருக்கிற, ஏனெல்லாம் அணிந்து கொண்டதற்கு பிறகு அலர வேண்டும். பூவலர்தார் கோவலனார் அந்த மாலை அணிந்திருக்கிற பசுக்களை காப்பவராகிய ஆனாயர் நிறை காக்க புறம் போந்தார். நிறை காக்க பசு கூட்டங்களை காப்பதற்காக புறம் போந்தார், வெளியே வந்தார். அவர் ஆணையர்களை மட்டுமா காத்தார்? அந்த பசு கூட்டங்களை மட்டுமல்ல, ஆன்மாக்களாகிய பசுக்களும் திரு ஐந்து எழுத்தை ஓதினால் மிக பெரும் சிவப்பேரை எய்தலாம் என்பதை உலகிற்கு அறிவிப்பது போல அவருடைய வாழ்க்கை அமைந்ததை நாம் அறிவோம். இப்படி பூவலர்தார் கோவலனார். தார்னா மறுபடியும் பாருங்க, தார் என்ற சொல்லுக்கு மாலை என்பது பொருள். தார் என்றும் அலங்கல் என்றும் தொடையல் என்றும் பிணையல் என்றும் தொங்கல் என்றும் மாலை என்றும் பல பெயர்களில் ஒன்றுதான் தார். தார் என்பது மார்பில் அணிவது. அவ்வாறு பூ அலர்தார் கோவலனாராகி ஆனாய நாயனார் நிறை காக்க புறம் போந்தார். பசு கூட்டங்களை காப்பாற்றுவதற்காக இவ்வாறு ஒப்பனைகளை மேற்கொண்டு தன்னுடைய இடத்திலிருந்து புறத்தே வந்தார் என்பது இந்த 18வது பாடல். இவ்வாறாக தன்னுடைய ஒப்பனையை செய்து கொண்ட ஆனாயர் புறப்பட்டு வருகிறார். இந்த இடத்துல 19வது பாடல் ஒரு பாடல் பாருங்க. இந்த பாடல் இடைச்செருகல் பாடலாகலாம் என்று நம்முடைய தெய்வ சேக்கடார் பாடல் இல்லை. இது வெள்ளிப்பாடல். ஒரு நம்முடைய ராமாயணத்திலும் பெரிய புராணத்திலும் பல பாடல்கள் இடைச்செருகளாக புகுந்தன. கண்ணப்ப நாயனாருடைய புராணத்துல கூட ஒரு 5 பாடல்கள் இடைச்செருகல் பாடல்களாக இருந்தன. இந்த பாடல் இப்ப நாம் படித்துக் கொண்டிருக்கிறன்னா, ஆனாய நாயனார் பசுகளை காப்பதற்காக ஒரு ஒப்பற்ற நாளில் தன்னை ஒப்பனை செய்து கொண்டு நிறை காக்க புறப்பட்டார். புறப்பட்டவர் என்ன செய்வாரு? அடுத்த பாடல பாத்தீங்கன்னா தெரியும். எல்லா எம்மருந்தும் நிறைவரப்ப எடுத்த கோளுடை பொதுவர் தம்மருங்கு தொழுதனைய தன்புறவில் வருந்தலைவர் அம்மருங்கு தாழ்ந்து சினை அலல் மருங்கு மது உண்டு செம்மருந்தன் கண் சுரும்பு சுழல் செழுங்கொன்றை மருங்கடைந்தார். அவ்வாறு புறப்பட்டு வந்தவர் முல்லைநிலத்துக்குள்ளே வருகிறார். ஒரு கொன்றை மரத்தை பார்க்கிறார் என்றுதான் கதை போகிறது, வரலாறு போகிறது. இந்த இடத்துல ஒரு புதிய பாடலை கொண்டு வந்து சேர்க்கிறாருங்க. இது சேக்கடார் பாடல் இல்லை என்றாலும் நம்முடைய CKS ஐயா அவர்கள் ஒருவேளை சேக்கடார் பாடலாக இருந்து நாம் பொருள் சொல்லாமல் போய்விட்டால் வெறும் பழி வந்து நமக்கு சேருமே என்று கருதி இந்த பாடலையும் எழுதி இதற்கு விளக்கமும் சொல்லுகிறார்கள். ஆனால் தர்மயாதிர பதிப்பில் இந்த பாடலை சேர்த்திருக்க மாட்டார்கள். இந்த பாடலை விட்டுருவாங்க. இங்க என்னன்னா, இந்த தேவையில்லாமல் கார்காலம் வந்தது என்ற ஒரு செய்தியை இந்த பாடல் சொல்லுகிறோம். இது சேக்கடாருடைய நடையாகவும் தெரியவில்லை, இந்த இடத்துக்கு இது பொருத்தமாகவும் இல்லை. அதாவது தன் ஒப்பனை செய்து கொண்டு நிறை காக்க புறப்பட்டார்.
புறப்பட்டவர் என்ன பண்றாரு, நேரா முல்லைத்தொலைக்கு முல்லை நிலத்துக்கு போகிறார். காடு சார்ந்த இடத்துக்கு போகிறார். போகிற பொழுது அங்க ஒரு கொன்றை மரத்தை பார்க்கிறார். அது அதனுடைய செய்தி தொடர்ச்சி. ஆனா இங்க என்ன சொல்றார் இந்த பாட்டுல, கார்காலம் என்னும் ஒரு பெண்ணானவள் இந்த உலகம் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய அரங்கத்தில் ஆட வருகிறாள். அதுக்கு அங்க இயற்கையில் நடைபெறுகிற நிகழ்ச்சியெல்லாம் சுட்டி காட்டி பாடுகிறார். இந்த இடத்துல நீங்க இன்னொன்று பார்க்கலாம். இதுவரை கொச்சக கலிப்பா என்ற பாவகையில் பாடி வந்தவர் இந்த பாடலுக்கு அடுத்த பாடலாக வருகிற 20வது பாடலையும் கொச்சக கலிப்பாவில் பாடுகிறவர். இடையிலே ஒரு அரசியல் ஆசிரியர் விருத்த பாடலை எப்படி பாடுவார்? ஒரு நிமிஷம். தெய்வ இந்த பாடல் இடைச்செருகல் பாடல் தான் என்பதை நிரூபிப்பதற்காக நம்முடைய சிவக்கல்வினை ஐயா அவர்கள் சேக்கிழார் என்னும் தலையில் இருக்கிறார். நான் இப்பொழுது கையில் காட்டிக் கொண்டிருக்கிற புத்தகத்தை பார்த்தால் தெரியும். சேக்கிழார் என்னும் தலைப்பில் அமைந்த ஒரு நூல். இந்த நூல் சென்னை பல்கலைக்கழகத்தின் சார்பாக 1933ஆம் ஆண்டில் சென்னை பல்கலைக்கழகத்தின் சார்பாக நம்முடைய சிவக்கவிமணி ஐயா அவர்கள் 3 தொடர் சொற்பொழிவுகள் ஆற்றினார்கள். 3 தொடர் சொற்பொழிவுகளை சென்னை பல்கலைக்கழகத்தின் சார்பாக 1933 சற்று ஏறத்தாழ 100 ஆண்டுகளாக போகிறது. அப்பொழுது அது பச்சையப்பன் கல்லூரியில அந்த உரை நிகழ்ச்சி நடந்தது. சென்னை பல்கலைக்கழகம் அதை ஏற்று நடத்தியது. அதுல 3 நாட்கள் ஐயா அவர்கள் தொடர் உரையாற்றினார்கள். அந்த தொடர் உரையிலே தான் இந்த பெரிய புராணத்தை பற்றி பல்வேறு ஆய்வுகள் செய்து அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதுல இந்த பாடல் எத்தனை பாடல்கள் மிகை பாடல்களாக இடைச்செருகளாக வந்திருக்கின்றன என்பதை குறிப்பிடுகிற வகையில் இந்த பாடலை பற்றுகிற பொழுது அந்த புத்தகத்தில் சேக்கிழார் என்னும் புத்தகத்துல ஒரு அருமையான குறிப்பு எழுதுகிறார்கள். ஆனாய நாயனார் புராணத்தில் 19வது இந்த பாடல் நாம் படிக்க இருக்கிற பாடல். ஆனாய நாயனார் புராணத்தில் 19வது பாடல் நீலமாம் அஞ்ஞேயங்க என்று தொடங்கும் பாட்டு அந்த இடத்தில் அமைதி பெறவில்லை, அந்த இடத்தில் பொருத்தமாக அமையவில்லை. அதற்கு முன்னும் பின்னும், அதாவது அந்த 18வது பாடல்லையும் 20வது பாடல்லையும் கொச்சக கலிப்பாவினால், கொச்சக கலிப்பா என்பது ஒரு வகை பாவகை, அந்த கொச்சக கலிப்பாவினால் சரீரத்தை சொல்லி போகும், சரீரத்தை வரலாற்றை சொல்லி போகும் போக்கிலே இந்த தன்னந்தனியான அரிசி விருத்தம். இந்த பாட்டு பாருங்க நடையில 18வது பாட்டு கொச்சக கலிப்பா, 20வது பாட்டு கொச்சக கலிப்பா, இந்த 19வது பாட்டு மட்டும் இடையில ஒரு அரிசி விருத்தம் தனியாக வழங்குகிறது. இது பொருள் பொலிவும் பொருத்தமும் சொற்பொழிவும் இன்றி உட்புகுந்து கொண்டதாகவே தோன்றுகிறது. இதை நம்முடைய CKS அவர்கள் எவ்வளவு காலத்துக்கு முன்னே பேசியிருக்கிறார்கள் பாருங்க. இதுல பொருள் பொலிவும் இல்லை, பொருத்தமும் இல்லை, சொற்பொழிவும் இல்லை, அப்படி ஒரு இடையிலே புகுந்து கொண்டதாக தெரிகிறது. அப்புறம் முத்தி பெறும் அந்நாளிலே ஆனாய நாயனாரை அலங்கரித்து நிறைகாக்க புறம்போத செய்த சேக்கிழார் பெருமான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அந்த 6 பாடல்கள் வழியாக தன்னை ஒப்பனை செய்து கொண்டு, அது என்னைக்கு முத்தி பெறப் போகிறார், முத்தி பெறப் போகிற அந்த நேரத்தில் தன்னை ஒப்பனை செய்து கொண்டு, அந்த 6 பாடல் வழியாக நம்ம பார்த்தோம், ஒப்பனை செய்து கொண்டு அந்த நிறைகாக்க புறம்போத செய்த சேக்கிழார் பெருமான் அவ்வாறு போதுகின்ற அந்த செலவுக்கு இடையிலே, அவ்வாறு போகின்ற அந்த போக்கிற்கு இடையிலே இடத்திற்கு ஏற்காத இடைப்பெற வரலாக குறுக்கிட்டு காற்பருவ நல்லாடி ஆடரங்கில் ஆட வைத்திருக்க மாட்டார் என்பதும் ஒரு கருத்து என்று இந்த சேக்கிழார் என்னும் புத்தகத்திலே நம்முடைய சிவக்கல்வினை ஐயா அவர்கள்
நிறைய செய்திகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த புத்தகம் ஒரு அருமையான புத்தகம். ஒரு 246 பக்கங்களை உடைய அவருடைய 3 சொற்பொழிவுகள் அடங்கியது. மிகப்பெரிய ஆய்வு செய்தார். அதாவது சற்றேறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு 1933 பார்த்தோம்னா இப்ப 24 ஒரு 9 ஆண்டு குறைச்சிங்கன்னா 91 ஆண்டுகளுக்கு முன்பாக பச்சையப்பன் கல்லூரியில் நிகழ்த்திய பேருரையினுடைய தொகுப்பு தான் இந்த நூல். இந்த நூல்ல பெரிய புராணத்தை பல்வேறு கோணங்களில் ஆய்வு செய்திருக்கிறார்கள் நம்முடைய சி.கே.எஸ். ஐயா அவர்கள். சி.கே.எஸ். ஐயா அவர்கள் நல்ல கவிதை பாடுகிற திறனுடையவர். அதுபோல இந்த பட்டி பெருமானை பற்றி, அவினாசி பெருமானை பற்றி எல்லாம் பாடியிருக்கிற நூல்களை எல்லாம் நாம் அறிவோம். அதுபோல இந்த பெரிய புராணத்துக்கு உரை எழுதுவதற்கு முன்பாகவே இந்த பல்கலைக்கழக சொற்பொழிவாற்றி இருக்கிறார். அதிலேயே இந்த எங்கென்ன பாடல்கள் எல்லாம் இடைச்செருகளாக இருக்கின்றன என்ற செய்தியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படி குறிப்பிட்டு விட்டு என்ன சொல்கிறார், அந்த பாடலை நம்முடைய தர்மயாதின பதிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த நீலவா மஞ்சங்கிற பாடலே இருக்கு, அதை எடுத்துட்டாங்க. அது இடைச்செருகல் அவர் விளக்கி விட்டார்கள். ஆனால் நம்முடைய சி.கே.எஸ். அவர்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள், ஒருவேளை இந்த பாடல் தெய்வ சேக்கலாருடைய பாடலாக இருந்து நாம் அவற்றுக்கு உரை சொல்லாமல் விட்டு விடுவோமானால் அப்படிப்பட்ட ஒரு பெரும்பாவம் நமக்கு வந்து சேருமே என்று அஞ்சி இந்த பாடலையும் பதிப்பித்து அதுக்கு பொழிப்புரையும் விளக்க உரையும் விசேட உரையும் தந்திருக்கிறார்கள் என்றால் அவருடைய பரந்துபட்ட தெய்வ சேக்கலாரை பற்றிய சிந்தனையை நாம் உணர்ந்து கொள்ளலாம். சரி, இந்த பாடலை பாருங்க, என்ன செய்தி சொல்லப்படுகிறது என்றால், இந்த பாடலை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அடுத்த 6 பாடல்கள் ஒரு தொடர்புடையது, அப்புறம் பார்க்கலாம். கடைசி வரியை முன்னாடி வச்சுங்க. ஞாலம் நீர் அரங்கில் ஆட காரெனும் பருவம் நல்லாள். கார் என்னும் பருவம் நல்லாள். கார் என்பது கார்காலம். கார்காலம் என்பது ஒரு பருவம் இல்லைங்களா? காரே கூதிர் முன்பனி பின்பனி சீரளவேனில் வேனில் என்றாங்கு என்று இந்த தமிழ்நாடு நம்முடைய 6 பருவங்களை சொல்லுவோம். பெரும்பொழுது 6. 4 பாகுபாடுகள்லாம் ஐரோப்பிய நாடுகளில் செய்வார்கள். ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2 மாதங்களை ஒரு பருவமாக்கி கார்காலம், கூதிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம் என்று 6 பிரிவுகளாக பிரிப்பார்கள். அதுல இந்த கார்காலம் எப்படி வந்ததான், கார்காலத்தை ஒரு பெண்ணாக உருவகம் செய்கிறாள். இந்த பாட்டுல கார்காலம் ஒரு பெண்ணாக உருவகம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் என்னும் நாடக மேடையில இந்த கார் என்று சொல்லப்படுகிற கார்காலம் என்று சொல்லப்படுகிற மங்கை நல்லாளானவள் நாட்டியம் ஆட வந்தாள் என்று இந்த ஈற்றடி சொல்கிறது பாருங்க. ஞானம் நீடு அரங்கில் ஆட. ஞானம் என்றால் உலகம், நீடு என்றால் மிகப்பெரிய உலகம். அந்த மிகப்பெரிய உலகமே அரங்கமாக இருக்கிறது. அந்த அரங்கத்தில் ஆடுவதற்காக காரெனும் பருவம் நல்லாள் வந்தாளாம். கார் என்று கார்காலம் என்று சொல்லப்படுகிற அழகிய பருவத்தை உடைய ஒரு பெண் வந்தாள் என்று கார்கால வருகையை சொல்கிறது இந்த பாடல். முதல் 3 அடியிலே உருவகமாக சொல்லப்படுகிறது. முற்று உருவகம் என்று சொல்வார்கள் இலக்கணத்துல. உருவகமாக சொல்லப்படுகிறது. என்ன உருவகம் என்றால், நீலமா மஞ்சங்க கார்காலம் வருது. ஞானம் என்னும் பெரிய அரங்கத்தில கார்காலம் என்னும் பெண்ணானவள் ஆட வருகிறாள். இப்ப கார்காலத்தை பெண்ணாக உருவகம் செய்து விட்டார். அப்ப அதுக்கு பாடுவதற்கு ஒருத்தங்க, இசைக்கருவிகளை முழக்குவதற்கு ஒருத்தவங்க, இவங்கெல்லாம் வேணும் அல்லவா? அதை மேலே சொல்லுகிறார். நீலமா மஞ்சை ஏங்க. நீலமா மஞ்சை, மஞ்சைன்னா மயில்னு அர்த்தம். அது நீலமுடையது தெரியும், பெருமைக்குரியது. நீளமான அழகிய நீல நிறமுடைய அழகிய மஞ்சை ஏங்க. மஞ்சை என்றால் மயில், அது ஏங்க. ஏங்கன்னா அகவ, அது பாடுபாடு. நீலமா மஞ்சை ஏங்க நிறை கொடி புறவம் பாட. வரிசையாக இருக்கிற கொடிகளிலே இருக்கிற மலர்களில் தேனை உண்ண வருகின்ற வண்டுகள் பாடுகின்றன. ஒரு பக்கத்திலே மயில் அகவுகிறது, இன்னொரு பக்கத்துல வண்டுகள் எல்லாம் பாடுகின்றன. நிறை கொடி என்றால் வரிசையாக இருக்கிற கொடிகள், மலர்கொடிகள். அந்த மலர்கொடிகளிலே இருக்கிற மலர்களில் உள்ள தேனை உண்ண வருகின்ற வண்டுகள் புறவம் பாட முல்லை பண்ணை பாடுகிறது. புறவம் என்றால் முல்லை, அது புறவம் பாட என்றால் முல்லை பண்ணை பாட.
கோல வெண் முகை ஏர் முல்லை கோபவாய் முருகல் காட்ட. இந்திர கோப பூச்சின்னு ஒரு வகையான பூச்சி, தம்பல பூச்சின்னு சொல்லுவாங்க, சேப்பா இருக்கும். அந்த சிவந்த பூச்சியானது கார்காலம் என்னும் பெண்ணுக்கு வாய் போல இருக்கிறதான். சிவந்த வாயினையுடைய கோலவெண் முகை, அது அந்த சிவந்த வாய்க்குள்ள இருக்கிற பற்கள் எப்படி இருக்கிறது, அழகான முல்லைப்பூக்களினுடைய மொட்டுகளை போல இருக்கிறதாம். கோலம் அழகு, வெண்முகை என்றால் வெள்ளை மொட்டுக்கள். எதனுடைய வெள்ளை மொட்டுக்கள்? அழகான முல்லைப்பூவினுடைய. பாருங்க, கோலவெண் முகை ஏர் முல்லை, அழகான முல்லையினுடைய வெள்ளியான மொட்டுக்களை போல முறுவல் காட்ட, புன்முறுவல் பூக்க. எது? கார்காலம், காரென்னும் பருவ நல்லாள். அவளுடைய வாய் சிவப்பாக இருக்கிறது, அதான் கோபா வாய் என்றார். கோபம்னா கோபத்தை உடைய அர்த்தம் இல்லை. கோபம்னா இந்திர கோப பூச்சின்னு ஒரு பூச்சி மழை காலத்துல மேயும் காலத்துல இருந்தா பாத்தீங்கன்னா இந்த முருக்க மரம் இருக்கு இல்லையா, கல்யாண முருங்க மரம் சொல்லுவாங்க, முருக்க மரம். அந்த முருக்க மரத்தின் கீழே பாத்தீங்கன்னா காலகாலத்துல மழைக்காலத்துல நிறைய அந்த பூச்சிகள் போகும், தம்பல பூச்சி என்று சொல்வார்கள். அது இந்திர கோப பூச்சி, சிவப்பா இருக்கும். அந்த இந்திர கோப பூச்சி போன்ற சிவந்த வாயில் முல்லையினுடைய அழகான முல்லையினுடைய வெண்மையான மொட்டுக்களை போல பற்கள் விளங்கி புன்முறுவல் காட்ட. அதான் ரெண்டாவது அடி. புன்முறுவல் காட்ட ஆளும் மின் இடை சூழும். ஆளும்னா அசைகிற இடை அதே போல இருக்கிறதா, மின்னலை போல இருக்கிறதா. இப்ப கார்காலம்ங்கிற பொழுது மழையும் மழைக்காலம் தானே, அங்க மின்னல் வரும், மழை வரும், இடி வரும், எல்லாம் வரும் அல்லவா. அதான் ஆளும். இங்க சொல்லப்பட்ட எல்லா கருப்பொருளும் காலகாலத்துக்குரியதுதான் என்றாலும் இந்த பாடல் பொருத்தமில்லை என்பதை நாம் வேறு வழியா பார்க்கிறோம். அந்த பாடலுடைய பொருளை மட்டும் பார்க்கிறோம். ஆளும் நடை சூழ், அசைகின்ற மின்னலை போல ஒளியும் மென்மையும் உடைய இடையானது சூழ்ந்து வழங்கவும் சூழவும் மாலை பயோதரம் உருவல் காட்ட. மாலை என்னும் அந்த பொழுதானது பயோதரமாக, பயோதரம் என்றால் இந்த பருவ மங்கையினுடைய மார்பகங்களாக விளங்க அசைய வந்தாள். எவ வந்தாள்? காரெனும் பருவ நல்லாள் வந்தாள். எங்க எதற்காக வந்தாள்? ஞாலம் நீள் அரங்கிலாட வந்தாள். இந்த உண்மையில பாட்டு முழுவதும் உருவகம், முற்றும் உருவகம். மயில் ஏங்கியது, வண்டுகள் முல்லைப்பண் பாடியது, இந்திரகோப பூச்சி போன்ற வாயினுடைய சிவந்த வாயில் அழகிய முல்லை மொட்டுக்களை போன்ற வெண்பற்கள் முறுவல் காட்டியது. எனக்கு காரென்னும் பருவ நல்லாளுடைய, காரென்னும் பருவ நல்லாள் எப்படி இருக்கிறாள்? மயிலை போல இருக்கிறாள். அந்த மயில் அகவுவது போல் அகவினாள். வண்டுகள் போல முல்லைப்பண்ணை பாடினாள். அவளுடைய வாயானது இந்திரகோப பூச்சியை போல செம்மையாக இருந்தது. அதுல அழகிய முல்லை முட்டுக்களை போல பற்கள் முறுவல் காட்டிற்று. அவளுடைய அசைகின்ற இடையானது மின்னலை போல சூழ்ந்திருந்தது. மாலை காலமானது அந்த பெண்ணினுடைய மார்பகத்தை போல விளங்கிற்று. இவ்வாறு காரென்னும் பருவ நல்லாளானவள் ஞானம் என்னும் பெரிய அரங்கத்திலே ஆட வந்தாள் என்று கார்கால வருகையினை சம்பந்தமே இல்லாமல் இந்த இடத்தில் இணைத்திருக்கிறார்கள். இப்பொழுது கார்காலத்தை பற்றி நமக்கு தேவையில்லை. ஏனென்றால் காரும் மாலையும் முல்லை என்பது பெரும்பொழுது சிறுபொழுது முல்லை திணைக்கு, அதெல்லாம் பொருத்தமா பாடியிருக்கிறார். இந்த பாடலை பாடிய ஆசிரியர் அவர் தெய்வ சேக்கடார் இல்லை. இந்த பாடலை பாடிய ஆசிரியர் நிறையவற்றை பாடியிருக்கார். ஆனா ஒண்ணு மட்டும் சிலவற்றை நான் பார்க்க வேண்டும். மயில் குறிஞ்சி திணைக்குரிய கருப்பொருள், ஆனால் அதுக்கு மழை பறவை என்று பெயர் உண்டு. மழையை விரும்புகிற பறவை. அப்புறம் முல்லைப்பண் பாடப்படுகிறது. பண் முல்லை திணைக்கு முல்லைப்பண். மயில் அகவுதல், அது மழைப்பறவையாக இருப்பதனாலே அது கார்காலத்துக்கு ஏற்றதாக கொள்ளலாம். அடுத்தது அந்த இந்திரகோப பூச்சிகள் கார்காலத்தில் வருகிற பூச்சிகள். முல்லை திணைக்கு உரிய மலர்கள் முல்லை மொட்டுக்கள். அது போல மின்னலை போல இடை என்பதனாலே மழைக்காலம் கார்காலம். மாலை என்பது சிறு பொழுது. காரும் மாலையும் முல்லை, கார்காலமும் மாலை பொழுதும். அதான் பெரும்பொழுது சிறு பொழுது. நாம்
5 திணைகளுக்கும் இல்ல 4 திணைகளுக்கும் பார்க்கிற பொழுது முதல்ல நிலவும் பொழுதையும் பார்க்க வேண்டும். முதற்பொருள் என்பது நிலவும் பொழுதும். நிலமும் பொழுதும். இப்ப முல்லைத்திணை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நிலம் மலையும் மலை, காடும் காடு சார்ந்த இடம். பெரும்பொழுது கார்காலம், சிறுபொழுது மாலை காலம். அதனாலதான் மாலை என்ற பெண்ணை, மாலை என்பதை அந்த பெண்ணினுடைய வயோதரமாக மார்பகங்களாக உருவகம் செய்கிறாள். அந்த மார்பகங்கள் அசைய வந்தாள். எதற்கு வந்தால் ஞானம் என்னும் இந்த பெரிய அரங்கிலே நடமாட வந்தாள். ஏன்னா அந்த உலகத்துக்கு கார்காலம் வந்தது என்பதை குறிப்பிடுகிற வகையில் இந்த பாடல் இருக்கிறது. ஆனால் இந்த பாடலுடைய இந்த இடத்தில் இது நிச்சயமாக தேவையில்லை. இந்த பாடல் இல்லாமலே நாம் இந்த ஆனாய நாயனாருடைய வரலாற்றை புரிந்து கொள்ள முடியும். அது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நிறைகாக்க புறம் போந்தார். போந்தவர் 20வது பாட்டுல பாத்தீங்கன்னா எம்மருங்கும் நிறைபரப்ப போந்தார் என்று முதல் பாட்டை முடிச்சார் 18ல. எல்லா பக்கங்களிலும் ஆணிரைகள் மேய எடுத்த கோலடை பொதுவர் என்றால் அவற்றை மேய்ப்பதற்காக கையிலே கோலை எடுத்துக் கொண்டிருக்கிற ஆயர்கள் என்ற அந்த பாடல் தொடர்கிறது. அதை நாம் அடுத்த வகுப்பிலே சிந்திக்கலாம். எனவே இந்த இரண்டுக்கும் இடையிலே இந்த கார்காலம் என்னும் மங்கையானவள் இந்த உலகத்தில் நடமாட வந்தாள் என்று சொல்லுகிற இந்த பாடல் பொருத்தமற்ற பாடலாக விளங்குகிறது. என்றாலும் இந்த பாடலை சிவகவிமணி ஐயா அவர்கள் மட்டும் தன்னுடைய பதிப்பிலே வெளியிட்டு அதற்கு பொருளுரை விளக்க உரை, விசேட உரையெல்லாம் கூட எழுதியிருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால், இது இடைச்சேர்கள் என்று தெரிந்தும் கூட நான் ஏன் எழுதுகிறேன் என்றால், ஒருவேளை இது தெய்வ சேக்கிழாருடைய பாடலாக இருந்து நான் உரையாடுதாமல் போய்விடுவேன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பெரும்பழி வந்து நேரக்கூடாது என்பதற்காக எழுதுகிறேன் என்று ஐயா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லி, இந்த ஆனாயர் ஒரு ஒப்பற்ற நாளிலே நிறைகாக்க புறப்படுகிற செய்தி, அவ்வாறு நிறைகாக்க புறப்படுகிற பொழுது அவர் தன்னை